ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வேளையில செபிக்கலாம். கண்களை மூடி இந்த மாலை வேளை செபத்தை தேவ ஆவியானவர் தேவன் அவருடைய பலத்தினாலும் வல்லமையினால் நிரப்பி அவருடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக இந்த வேளையில செபிக்கலாம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை கரங்களையும் இருதயங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கூடி வர செய்த உடைய கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையும் ஆண்டவரே உடைய சத்தியத்தையும் இந்த ஜெபத்தையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே உடைய நாம மகிமைப்படும்படியாக உடைய சித்தத்தின்படி நாங்கள் துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யுங்க. எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய வல்லமை பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய அப்பா ஸ்தோத்தரிக்கிற ராஜா அப்பா உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வேளையில் அந்த பிரகாசத்தை நாங்கள் காண செய்யுங்க. உடைய வல்லமையிலே நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. இந்த ஜபத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இந்த இடம் முழுவதும் அக்கினி வல்லமை பிரசன்னத்தில் ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடலாம். தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடுவோம் அனைவரும் சேர்ந்து. தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோமும் சேர்த்தோ. செவிகளை நீர் திறந்து விட்டோம் செய்வோமும் சேர்த்தோ. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, ஓம் நாமோ வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே.
பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க நாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமோ வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க ஓம் நாமோ வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா மகிமையும் தேவனுக்கே. நமக்கு இருக்கிற எல்லா மகிமையும் ஆண்டவர் கொடுத்தது தான். நம்ம இன்றைக்கி நல்லா சுகத்தோடு இருக்கிறோமா, நல்ல ஒரு கனத்தோடு இருக்கிறோமா, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கிறோமா, ஜீவனோடு இருக்கிறோமா, அதெல்லாம் தேவனுடைய கிருபை. எல்லா மகிமைக்கும் உரியவர் அவர். அவர் நம்மேல் வைத்த அன்பு, அவர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால தான் நம்ம எல்லா மகிமையும் தேவனுக்கே, தெய்வத்துக்கே என்று சொல்லுகிறோம். அவரே நமக்கு ஜீவனை கொடுத்தவர், அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த இன்னொரு பாடலை பாடலாம். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினா, நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஐயா உன் பாதம் என் தஞ்சமே, அனுதினம் ஓடி வந்தே. ஆனந்தமே அதிசயமே, ஆனந்தமே அதிசயமே. நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். எங்கே நான் போக உம் சித்தமோ, அங்கே நான் சென்றிடுவேன். உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன், உம் நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசைக்கருவினார், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். புது
பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். புது பாடல் தந்து ஆசீர்வதியும், பரவசமாகிடுவேன். எக்காலம் நான் ஊதிடுவேன், எக்காலம் நான் ஊதிடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நிந்தைகள் நெருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். நிந்தைகள் நெருக்கும் துன்பங்களில் துதி பாடி மகிழ்ந்திருப்பேன். கிருபை ஒன்றே போதுமையா, உம் கிருபை ஒன்றே போதுமையா. நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஊரெல்லாம் செல்வேன், மறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். ஊரெல்லாம் செல்வேன், மறை சாற்றுவேன், உம் நாமம் உயர்த்திடுவேன். சாத்தான் கோட்டையை தகர்த்திடுவேன், சாத்தான் கோட்டையை தகர்த்திடுவேன். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான், நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒரு கொய்யவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் கையில் நாம் முழுவதுமாய் நம்மளை ஒரு அர்ப்பணிக்கும் போது அவர் நேர்த்தியான ஒரு பாத்திரமாய் நம்மளை வணைகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விரும்பலாம் இப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கலாமே, அப்படி ஒரு பாத்திரமாக இருக்கலாமேன்னு. ஆனால் அவர் வணைகிறது நமக்கு ஏற்றதாக இருக்கும், அவர் செய்கிறது நமக்கு உகந்ததாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையால தான் நாம் அவருடைய கரத்தில் ஒரு களிமண்ணை போல இருக்கிறோம். அவர் நடத்துகிற வண்ணமாய் நாம் நடக்கிறோம். அதுதான் அவருடைய பிள்ளைகள். மற்றவர்கள் அப்படியே இல்லை, தன் சுய பலத்தால், சுய ஞானத்தால், சுய அறிவினால நடப்பார்கள். தம்மை ஒப்பு கொடுத்து தன் குயவன் கையில் பிசையும் போது களிமண் எதுவும் பேச முடியாத போல இருக்கிறது போல, அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமாய், அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு மண்ணாக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்மை அவருடைய எப்படி வணைகிறாரோ அப்படியெல்லாம் வணைவதற்கு நம்மளை இசைந்து கொடுத்து, நம்ம இசைந்து கொடுக்கணும்னா அந்த மண் எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? அந்த மண்ணில் கல் இருக்கக்கூடாது, அந்த மண்ணில் எது ஒரு குச்சி கூட இருக்கக்கூடாது. அந்த மண் என்ன பண்ணணும்? ரொம்ப நைஸாக இருக்கணும், இலைகினதாக இருக்கணும். அப்படிப்பட்டதை தான் குயவன் தன் சித்தத்தின்படி வணையும் போது அந்த பாத்திரம் என்ன பண்ணுவது? சேதமாகாதபடி அது நேர்த்தியான ஒரு அழகான அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் வரும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக நம்மளுடைய எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நம்மளுடைய திட்டங்களாக இருக்கிறது எல்லாவற்றையும் ஓரமாக தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அதையெல்லாம் ஒன்றுமில்லை, உம்முடைய சித்தமே என்னில் ஆக கடவுது. மரியாள் சொன்னது போல, மரியா அவருடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று தன்னை மரியாள் ஒப்பு கொடுத்த தேவ கிருபை பெற்ற மரியாள். அப்படியாக நாம் ஒப்பு கொடுப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேளையில் அவரை துதிக்கும் போது தேவனுடைய அசைவாடுகிற ஆவியானவரை நான் பார்க்கிறேன். நம்ம ஒரு வேளை கொஞ்சம் பேராக இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த உண்மையாய் துதிக்கிற ஒரு இடத்துல பாருங்க,
அதை தான் ஆவியோடும் உண்மையோடும் என்ன பண்ணுமா, அவரை தொழுது கொள்ளணுமா. இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன பண்ணுவாராம், அசைவாடுகிறவராக இருக்கிறார். இன்னொன்று, அவர் அசைவாடினாலே அங்கே ஒரு ஆசீர்வாதம், அங்கே ஒரு சுகம் உண்டாகும், அங்கே ஒரு மேன்மை உண்டாகும், அங்கே ஒரு மகிமை உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மளை உயர்த்துகிறவராக இருப்பார். அப்பொழுது எப்போதுமே இந்த உலகத்தின் அதிபதிகளையோ ஒரு ராஜாக்களையோ புகழும்போது அவர்கள் அவர்களை கனப்படுத்துகிறார்கள், அவர்களை புகழ்கிறார்கள், அவர்கள் கனப்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தின் ராஜாவை பார்த்து ராஜா வாழ்க என்று சொன்னால் அவர் தொண்டர்களை எல்லா விதத்திலும் கனப்படுத்துகிறாங்க. அப்போ தொண்டர்கள் இன்னும் அதிகமாய் ராஜா வாழ்க என்று கத்துக்கிறார்கள். ஒருவேளை இன்றைய காலத்தில் அமைச்சர்களாக இருக்கலாம், எல்லாரும் தொண்டர்கள் வரும்போதே அந்த கொடியை பிடித்து கொண்டு ஆரவாரம் பண்ணுகிறார்கள். இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கிற, வானத்துக்கு பூமிக்கு அண்ட சராசரங்களுக்கு ராஜாவாக இருக்கிற தேவனை நாம் துதிக்கும் போது அவர் எவ்வளோ பெரிய கனத்துக்குரியவர் என்பதை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளோட இருந்தால் போதும், அவர் நம்ம கூட இருந்தால் போதும், எல்லாம் மாறும், எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளோட இருக்கணும்னா அவரை நம்ம துதிக்கணும், அதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. பாடலம்மா, இன்னொரு பாடலே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுபலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ, புதுபலன் தருகிறீ, புது என்னை பொழிகிறீ. கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. நான் கனி தரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே, திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத
ஒப்பற்ற செல்வமே, தேடியும் கிடைக்காதே ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே ஒரு ஆரோக்கியம், ஒரு பலன், ஒரு பிரகாசம், ஒரு கனம், ஆண்டவரே உயர்வு, எல்லா மகிமையும் அவர் முகத்திற்கு முன்பதாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் அவர் சமூகத்தை தேடி வந்திருக்கிறீங்க. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முகங்களும் பிரகாசிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் முகம் பிரகாசிக்கிறதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏனால் அவருடைய ஒளி அநேகரே அப்பா, அந்த ஒளி அநேகரை பற்றி கொள்ளுகிறதா இருக்கிறது. அவரை நோக்கி பார்த்த மோசேயின் முகம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை நீங்கள் காண்பீர்கள் இந்த நாளிலே. ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த வேளையில் அப்பா, அந்த ஜெபத்தை ஆண்டுடைய வல்லமையினாலும், அவருடைய கிருபையினாலும், அவருடைய பிரசன்னத்தினாலும், அவருடைய சித்தத்தினாலும், அவருடைய வல்லமை, உடைய எந்த வார்த்தைகளினால, எந்த சத்தியத்தினால நம்மளை நடத்தணுமோ அது எல்லா காரியத்திலும் ஜனங்கள் தடைப்பட்டவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, ஜெபிக்கிறவர்களை அனைவர்கள் எழுப்பும்படியாகவும், இந்த காரியத்தில் தொடக்கம் முதல் முடிவு தேவன் நடத்தும்படியாகவும் உங்களில் ஒருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா. ആண்டവരേ, എങ്ങൾ മധ്യയിൽ അതിവാത്സല്യമായി സ്നേഹിക്കുന്ന സ്വർഗീയ നല്ല പിതാവേ, ആമേൻ, ഈ നല്ല സമയത്തിനായി അങ്ങേ സ്തുതിക്കുന്നു, വാഴ്ത്തുന്നു. കർത്താവേ, ഇന്നും ഈ 20-ാം ദിവസത്തെ ഈ പ്രാർത്ഥനയ്ക്കായി എല്ലാവരെയും കൂട്ടിച്ചേർക്കുമാറാകണമേ. വരേണ്ടവരെ തടസ്സമില്ലാതെ കൂട്ടിച്ചേർക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. കർത്താവേ, നിന്റെ കൃപ പകരുമാറാകണമേ, അനുഗ്രഹിച്ച് ആശീർവദിക്കുമാറാകണമേ. ഞങ്ങളുടെ ആവശ്യങ്ങളെല്ലാം അങ്ങ് അറിയുന്നുവല്ലോ കർത്താവേ. കർത്താവേ, 10,000 മൂട്ട സിമെൻറ്റ് വേണം കർത്താവേ, കമ്പി വേണം, മണൽ വേണം, ജല്ലി വേണം. ഞങ്ങൾക്ക് അതിനുള്ള ആവശ്യങ്ങളെല്ലാം അങ്ങ് അറിയുന്നല്ല കർത്താവേ. സ്തോത്രം ചെയ്യുന്നു പിതാവേ. കർത്താവേ, നല്ല ജോലിക്കാരെ കൂട്ടിച്ചേർക്കണമേ. ഒരു മനസ്സായിരുന്ന ജോലി ചെയ്യുവാനും ഒത്തൊരുമയോടെ ഇരുന്നവർ ചെയ്യുന്നതിനുള്ള കൃപ കൊടുക്കുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നതിന് നിനയ്ക്കുന്നു അപ്പുറമായി ഞങ്ങൾക്ക് ദാനം ചെയ്യുന്ന സ്വർഗീയ നല്ല പിതാവേ, അങ്ങേക്ക് സ്തോത്രം ചെയ്യുന്നു, വാഴ്ത്തുന്നു. സ്വർഗം അങ്ങയുടെ സിംഹാസന, ഭൂമി അങ്ങയുടെ പാദപിടം. കർത്താവെ, ഞങ്ങൾക്ക് പാദപിടത്തിൽ സ്ഥലം തന്നു. ഇപ്പൊ അത് കെട്ടിത്തീർക്കുന്നതിനുള്ള എല്ലാ കൃപകളും തരുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. ദൈവമേ, നിന്റെ കൃപ പകരണമേ കർത്താവെ. അങ്ങ് ഇറങ്ങി വരുമാറാകണമേ. 1-2 പേര് എൻ്റെ നാമത്തിൽ എവിടെ കൂടിയാലും അവരെ മധ്യ ഞാൻ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞുവല്ലോ കർത്താവെ. ഞങ്ങൾ ചുരുങ്ങിയ ആൾക്കാരാണ് ഉള്ളത് കർത്താവെ. ഞങ്ങളുടെ മധ്യ ഇരിക്കുന്നതിനായി അങ്ങ് കോടാകോടി സ്തോത്രം ചെയ്യുന്നു, വാഴ്ത്തുന്നു. കർത്താവെ, വരാൻ തടയായിരിക്കുന്നവരെ എല്ലാവരും തടസ്സങ്ങളെ മാറ്റി കർത്താവ് വളരെ വേഗം കൂട്ടിച്ചേർക്കുമാറാകണമേ. നിന്റെ ദാസന്റെ വായിലെന്തിരുന്ന വചനങ്ങളും ഓരോ വചനങ്ങളും ഞങ്ങൾ ധ്യാനിപ്പാനും അത് ചിന്തിപ്പാനുള്ള കൃപ തരയണമേ. ധ്യാനിക്കാനുള്ള കൃപ ബുദ്ധിയും തരുമാറാകണമേ എന്ന് യാചിക്കുന്നു. സകലത് ഞങ്ങളുടെ യേശുവിന്റെ നാമത്തിൽ ചോദിക്കുന്നു, സ്വർഗീയ നല്ല പിതാവേ. ஆமென், ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டீரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடியாது முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது முடியாது இசையா, முடியாது 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 உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது முடியாது இசையா, முடியாது முடியாது. திராட்சை செடியே கொடி நான், திராட்சை செடியே கொடி நான், உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே. உம்மோடு இணைந்து உமக்காய் படர்ந்து உலகெங்கும் கனி தருவே, உலகெங்கும் கனி தருவே. முடியாது
முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது இசையா முடியாது மண்ணோடு நான் ஒட்டி உள்ளேன் உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே உமது வார்த்தையால் இந்நாளில் என்னை உயிர்ப்பியும் என் தெய்வமே முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது இசையா முடியாது குயவன் நீர் களிமண்ணான் உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்து உமது விருப்பம் போல் வணைந்து கொண்டு உலகெங்கும் பயன்படுத்து முடியாது உம்மை பிரிந்து எதையும் செய்ய என்னால் முடியாது இசையா முடியாது பலப்படுத்தும் என் கிறிஸ்துவினால் எதையும் செய்திட பலனுண்டு எல்லாம் நான் செய்திடுவேன் எதையும் செய்திட பலனுண்டு எல்லாம் நான் செய்திடுவேன் உம் கரத்தால் எல்லாம் நான் செய்திடுவேன் இசையா எல்லாம் நான் செய்திடுவேன். ஹல்லேலூயா 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வார்த்தை, அதாவது சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருக்கும்போது அங்கு பேசப்பட்ட அந்த வார்த்தைகள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். வேற யாரு கேட்டாலும் அவர் கேட்க மாட்டார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களுடைய வார்த்தைக்கு தான் அவருடைய செவி திறந்திருக்கும். மற்றவர்களுடைய கரையில் மற்றவருடைய வார்த்தைகள் திறந்திருக்காது. என்ன அக்கறைப்படுறது வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பு என்று சொல்லுகிறார். அப்போது அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தையை, அவர் நாமத்தை தரித்து கொண்டு இருக்கிற அவருடைய ஜனங்களை, அவர்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடினால், அதுதான் விஷயம் பாருங்களேன். தலைகளை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடணுமா. எல்லா பரிசுத்தவான்களும் பார்த்தா இக்கட்டில் தேவனுடைய முகத்தை தேடும்போது அங்கே ஒரு ஜெயம் கிடைக்கும். ஏன்னா ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது வேத வசனத்தின்படி. ஆனால் ஜெயம் எங்கேருந்து வருகிறது? கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது. அப்போ என்ன பண்ணணுமா? அவருடைய முகத்தை தேடணும். தேவனுடைய என்ன ஒரு இதுன்னா, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னார். பொதுவாக நம்மளை உருவாக்கின ஒரு நோக்கமே அவரை துதிக்கும்படியாகவும் அவரை துதியை சொல்லி வரும்படியாகவும், என் ஜனங்கள் எப்போதும் என்னை நோக்கி கொண்டு இருக்கணும், என்னையே நேசிக்க வேண்டும். அதனால தான் 10 கட்டளையில் முதலாவது கட்டளையினுடைய வார்த்தையே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிக்க வேண்டும், என்னென்று உனக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம்.
அப்போது அந்த முதல் கனமும் ஆசீர்வாதமும் நேசமும் பாசமும் எல்லாம் அந்த ஃபஸ்ட்டு வருகிறது தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் அவருக்கு விரும்பின ஒரு காரியம். அப்படிப்பட்டதாய் நம்ம தேடும் போது, அவரை நம்ம முதலிடத்தில் வைத்து அவரை நோக்கி பார்த்து அவரை தேடும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். தன் பிள்ளைகளை உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவருடைய முகத்தை, என் முகத்தை தேடுங்கள் என்று அவர் சொல்கிறார். என் முகத்தை தேடினால், அப்போ தேடி அவர் முகத்தை தேடும்போது தான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய முகம் எப்படிப்பட்டது இருக்குது? ஏன்னா அவர் முகத்தை பார்த்த ஒவ்வொருடைய வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரகாசத்தினாலே அநேகரால் அந்த முகத்தினுடைய பிரகாசத்தினாலே அநேகர் மோசையினுடைய முகத்தை பார்க்கும்போது மோசையோட முகமுகமாய் பேசி கொண்டிருந்தார் ஆண்டவர் என்று பார்க்கும் மலையில் போயிட்டு. ஆனால் அந்த முகத்தை மோசை ஆண்டவரோட பேசி இருந்துட்டு கீழே வரும்போது மோசைக்கு தெரியல தன்னுடைய முகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியல, தேவனுடைய பிரசன்னம் பிரகாசிக்குதுன்ட்டு அவருக்கு தெரியல. ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் அவர் முகத்தை பார்க்க முடியலையா? அப்போ பார்க்க முடியலன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த பிரசன்னம் இருந்திருக்குன்னு பார்த்துங்களேன். அந்த முகத்தினுடைய பிரசன்னத்தை அவர்களை, ஒரு ஒளியை நம்ம லைட்டை பார்க்க முடியல, ஒரு சூரியனை பார்க்க முடியாது இல்லையா? ஒரு மனுஷன் அப்போது மோசே தேவனுடைய உறவாடி கொண்டு இருந்தபோது பேசிட்டு எல்லாம் முடித்து ஜனங்களை சந்திக்க வரும்போது அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை. அவர் அப்படின்னு ஜனங்களை பேசும்போது மொக்காடு இட்டு கொண்டாராம். அப்போது எத்தனை ஒரு பிரசன்னம் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள், எவ்வளோ ஒரு வல்லமை நிறைந்ததாக இருக்குது பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு முகத்தை தேடினால் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அதனால தான் சொல்கிறார், என் முகத்தை தேடி அப்பொழுது பரலோகத்தில் என் முகத்தை தேடினா. நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஒருவனும் தேவனுடைய கண்டு உயிரோடு இருப்பதில்லை என்று சொல்கிறார்களே, இவர் எப்படி முகத்தை பார்த்தார்? சிலர் கேள்விகள் கேட்கலாம். நிறைய கொஸ்டின் கேட்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கேட்கவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க, யார்கிட்ட கேட்கக்கூடாது அங்கே போய் கேட்டுவாங்க. ஆனால் ஒரு இடத்துல தேவன் முகமுகமாய் மோசையை பார்த்தார். அதே மோசைக்கிட்ட சொல்கிறார், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருப்பது இல்லை என்றார். இது எப்படிங்க? ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு? முகமுகமாய் ஒரு சிநேகிதனை போல, அப்படி தான் சொல்லுது யாத்திராகம் 33:14. ஒரு சிநேகிதனை போல இருந்து ஆண்டவர்கிட்ட பேசியிருக்காரு. அப்படியே மோசை பேசிக்கொண்டே இருந்திருக்கிறாரு. என்ன பேசியிருப்பார் பாருங்க. அது எத்தனை நாள்? சும்மா அவர் 2 hour உட்காந்து பேசினாருங்களா? 40 நாள் உட்காந்து பேசியிருந்துருக்கிறாருங்க. எப்படி இருந்திருப்பார்? 40 நாள் உட்காந்து இருக்கும்போது தண்ணீரும் கொடுக்கலையா, அப்பமும் பசிக்கலையா, அப்படியே இருந்தான். எப்படி இருந்திருப்பாருண்ணா? அப்பமும் அவர் தான், தண்ணீரும் அவர் தான். எப்படி பசி எடுக்கும்? இந்த உலகத்தினுடைய தண்ணீரில் ஜீவன் இருக்கிறதும் அவர் தான், அப்பத்துக்குள்ளே இருக்கிற ஜீவனும் அவர் தான். நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தேவன் கொடுத்தது, அது தேவனுக்குள்ளே இருந்து வந்தது. நம்ம குடிக்கிற தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீரில் தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. நமக்கு தெரியல, ஆனால் இது எல்லாம் பிறப்பிடுமே ஆண்டவர் தான். அப்படிப்பட்டவர்கிட்ட இருக்கும்போது இது எல்லாம் இங்கெல்லாம் குறை உள்ளது, அங்கே குறைவப்படாது. 40 நாள் பசி எடுக்கலை, 40 நாள் தண்ணி கொடுக்கலன்னா எப்படி இருக்கு பாருங்களேன். நமக்கு ஒரு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியுமா? கர்த்தர் எவ்வளோ மகிமை உள்ளவர் பாருங்கள். அந்த மகிமையின் முன்பு இந்த உலகத்துக்கே அந்த ஜீவன். இப்போ பார்த்தோம் கொரோனா டைமில் பாருங்கள், நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்துடுச்சு. எல்லாம் அதே பக்கத்தில் இருக்கும் நல்லா சுவாசிக்கிறான், ஒருத்தனால் சுவாசிக்க முடியல. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்கிறோம், எல்லாம் சுவாசிக்கிறோம், ஒருத்தனுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் மூச்சு விட முடியுது. ஏன் அவனுக்கு மட்டும் இல்லை? அவனுக்கு போகிற அந்த காற்றில் ஜீவன் இல்லை. ஜீவன் இருந்தால் தான் சுவாசிக்க முடியும். காற்று இருக்கும், ஆனால் யாருக்கு ஜீவனை கர்த்தருடைய ஜீவன் கொடுக்கப்படுதோ அவனால் தான் சுவாசிக்க முடியும். எல்லாம் கர்த்தருடைய ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. சரி, வருவோம். மோசே முகமுகமாய் பார்த்தேன்றாரு. ஒருவரும் கண்டு ஒருவரோ என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அப்போ அவர் யாரை பார்த்துருப்பார் மோசே? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அவர் பார்த்தது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவோம். ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் என்பது பிதாவை குறிக்கும், கர்த்தர் என்பது இயேசுவை குறிக்கும். சீஷர்கள் புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்போது மோசையே இவரை பார்க்க வேண்டும் ஆசையாக இருந்தாராம். எப்படி இவங்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. ஆபிரகாம், நீ உனக்கு 50 வயசு ஆகலப்பா, இன்னும் நீ எப்படிப்பா அடிச்சுறாரு? கர்த்தர் என்று எல்லாம் சொல்லப்படுகிற எல்லாம் இன்றைக்கி கூட ஆண்டவரை நம்ம என்ன சொல்கிறோம்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்கிறோம். அவர் மனுஷனாய் வந்ததுனால இயேசு.
அவர் முன்பதாக இருக்கார். இந்த உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது, உலகமே அவர் அறியவில்லை, அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் யாரை பார்த்தார்னா, இந்த மோசே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் அந்த மலையில் பார்த்தது. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் பார்த்தாரு. அந்த இயேசு கிறிஸ்துவை தான் அந்த மலையில் அவர் முகமுகமாய் பார்த்து பேசினார் என்றால், ஏன்னா நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. என்ன இருக்குது? இந்த உலகத்தில் எல்லா ஜீவனும் அவர்களை தான் இருக்குது. ஏதேன் தோட்டத்தில் இந்த நித்திய அதாவது நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குல்ல, அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் இருந்ததும் அதுவும் இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து தான் முகமுகமாய் பார்த்து பேசியது மோசே. ஆனால் பிதாவை பார்க்க கர்த்தர் ஒருவருக்கு தான் என்று, ஏன்னா இவர்கள் யாராலும் பார்க்க முடியாது. அதனால்தான் யோவான் 14:6 பார்க்கும்போது பிலிப்பு, ஆண்டவரே நான் பிதாவை கண்டான் அனுப்பிச்சுற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ யாரை தான் கண்டார் மோசே? கர்த்தர் இவரை தான் பார்த்தது. ஆனாலும் என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, கண்மலையில் ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதுனால கண்மலையின் வெடிப்பில் அவர் எதை தான் பார்த்தாராம்? முதுகை பார்த்தார். அப்போ முன்னாடி முகத்தை பார்த்தது யார முகத்தை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை. எப்பவுமே இன்னைக்கும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாமே பிதாவை நாம் தரிசிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் நமக்கு, பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக இருக்கிற அவர் தான் வழி. அவர் இல்லாமல் நினைக்க சொல்கிறாங்க, இயேசு இல்லாமல், இயேசு இல்லாமல் பிதாவை தரிசிக்க முடியாது. எப்படி முடியும்? முடியவே முடியாது. அவர் மிகுந்த வல்லமே உள்ளவர். அவரை பார்த்தால் என்ன பண்ணுவாங்க? உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் மனிதருக்குள்ள ஒருவருக்குள்ளும் இல்லை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட மாத்திரம்தான் அந்த பரிசுத்தம் உண்டு. அவர் மூலமாய் நம்ம பார்க்கலாம் பிதாவை. அதனால தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவின். இயேசுக்கு உள்ளே இருந்தது பிதா இருந்தார். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய முகத்தை தேடுங்க, அவர் முகத்தை தேடுங்கள். அவருடைய முகத்தினுடைய பிரசன்னத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவர் முகத்துக்கு, அவர் முன்னாடி உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு பசி எடுக்காது, உங்களுக்கு வேதனை இருக்காது, உபத்திரம் இருக்காது. இதெல்லாம் மோசைக்கு இருந்தது. பாருங்க, அவர் முகத்தை தரிசித்து கொண்டிருந்ததுனாலே மோசே, நமக்கெல்லாம் ஒரு 50 வயசு ஆனால் முதுமையாகிடுது, முடி வெள்ளையாகிடுது, ஒரு வேளை டயர்டாகிடுது, பலன் குறுகிறது. ஆனால் மோசைக்கு பாருங்களேன், பலன் குறுகவே இல்லையா. 120 வயசு வரையும் கண்கள் அவ்வளோ தெளிவாக இருந்தது தான். நமக்கு இப்போ கண்ணாடி போட்டால் கூட சரியாக தெரிய மாட்டேங்குது, அதே தடுமாறி பார்க்க வேண்டியதாகுது. ஆனால் எவ்வளோ ஒரு பலனுங்களே. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தில் இருக்கும்போது பலன் குறுகவே இல்லை, பலன் கண்கள் இருள் அடையவில்லை. அப்படி ஒரு வாலிபனை போல் இருந்திருக்கிறார் மோசே. எப்படி இருந்திருப்பார் பாருங்க. உண்மையாக சொல்லுங்களேன், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, நான் இங்கே என்ன பேசணும்லாம் வரல, தெரியல, சில நேரம் வார்த்தைகள் கொடுக்க கிடைக்காது, வந்துடும் அப்படி துதிப்பேன், நீங்கள் பார்த்துங்க ஏசப்பான்னு. ஆனால் அங்கே 5 நிமிஷம் முட்டி போட என்னால் முடியாது. இங்கே வந்தால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் முட்டி போட முடியும். எப்படி முடியுது? அது தேவ பலன், தேவன் கொடுக்குற கிருபை. 5 நிமிஷம் அங்கே ஒரு 10 நிமிஷம் நிற்கனால ஒரு மாதிரி ஆகிடும். அந்த பலனை கொடுக்குறவர் கர்த்தர். அப்போது தேவனுடைய முகத்தை தேடும்போது எவ்வளோ ஒரு பலன், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ஒரு வகையில் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை எவ்வளோ பேர் எவ்வளோ இருந்தாலும் கர்த்தரை தேட வேண்டும் என்று வந்திருக்கீங்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் நிச்சயமாக பாக்கியமற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உங்களுடைய ஜெபத்தை தான் தேவன் விரும்புகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணினால், என் முகத்தை தேடினால் தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஒரு தேசத்துக்கு சேமத்தை தருவேன். தன் ஆலயத்தை கட்டி கொடுக்க முடியாதா? இப்போது நீங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தாக ஆண்டவர் ஜெபிப்பார்களா என்று பார்த்து கொண்டு இருக்கா. சீக்கிரமாக இன்னொரு ஜெபிங்க. ஆலயத்தை கட்டுப்பிடிக்க முடியாமல், தடைகளை நீங்க முடியாமல், அதனுடைய வல்லமை அளவில்லாமல் கிரியை செய்ய முடியாமல் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த சாயந்தர வேளையிலமா உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தும் பாக்கியத்தும் என் கர்த்தர் என் வாழ்க்கையிலமா, எங்களுடைய வாழ்க்கையிலமா கொடுத்துருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்காக யாவற்றுமா செய்து முடிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர், எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எத்தனையோ காரியங்கள் கேட்கும் பொழுது
பொழுது ஆண்டவரே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்கள் கேட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் நீ கொடுத்த எங்கள் தெய்வம் ஆண்டவரே. இப்பொழுதுமா நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமா இருந்த சுவாமி ஆண்டவரே. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இந்த திருச்சபை கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டு செய்கிற எல்லா காரியத்தையும் எங்க அப்பா இயேசுவே நீங்க அறிய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தினால கேட்கிறது எதுவா இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறது இல்லை சுவாமி, நீங்க என்ன நினைத்திருக்கிறீர்களோ ஆண்டவரே அது மாத்திரம் ஆண்டவரே இந்த திருச்சபை மூலமா நடைபெற வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த திருச்சபையின் தேவைகள் 20 கோடி ரூபாய் என்று சுவாமி ஆண்டவரே உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் கர்த்தர் நேர்த்தியா ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்தரல வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக உள்ளங்களை எழுப்ப வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். அநேக கரங்களை நீட்டி எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். அநேக மனதோடு சுவாமி அநேக மனுஷரோடு என் கர்த்தர் நீங்க பேச வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பேசும் தெய்வம் ஆண்டவரே. நீங்கள் பேசாத கல்லோ மண்ணோ மரமும் அல்ல ஆண்டவரே. நீ உயிருள்ள தெய்வம் ஆண்டவரே. எனக்காக எங்களுக்காக ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்த ஆண்டவரே. இந்த திருச்சபை தேவைகளை என் கர்த்தரின் கட்டளையிட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் பல கனிகளை திறந்து என் கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளெல்லாம் என் கர்த்தர் எடுத்து போட்ட ஆண்டவரே. ஒரு நாமம் மகிமைப்படும்படியா சுவாமி அநேக மக்களை இந்த திருச்சபையில கொண்டு வந்து சேர்த்த ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு சுவாமி இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிற ஜெப வீராங்கனை என் கர்த்தனை எழுப்ப வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டுல எத்தனையோ பேர்கள் சுவாமி நேரத்தை வேஸ்ட் பண்ணி கொண்டு ஆண்டவரே உடைய வருகை சமீபமா இருக்கிறது உணராமல் ஆண்டவரே இந்த நல்ல தருணத்தை மிஸ் பண்ணி உட்கார்ந்து கொண்டிருக்க எல்லாரும் என் கர்த்தனை நீங்க தொட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொண்டு வாங்க ஆண்டவரே. கொண்டு வந்து திருச்சபையில ஜெபிக்க ஆண்டவரே பாரமுள்ள திறப்பின் வாசல் நிற்கிற என் கர்த்தர் மக்களை என் கர்த்தனை நீங்க தேட வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு சுவாமி இந்த காரியத்துக்காக நான் கை கோர்த்து சுவாமி நாங்கள் ஜெபிக்கவும் ஆண்டவரே உழைக்கவும் ஆண்டவரே என் கர்த்தர் நீங்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியா நீங்க செய்ய போற தயவுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இதற்கு பிரயாசப்படுகிற பாஸ்டர்மா என் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரந்த மகனோடு இருந்த ஆண்டவரே நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். எந்த இடலாம் கடந்து செல்கிறாரோ சுவாமி அந்த இடத்துல எல்லாம் என் கர்த்தருடைய பிரசனம் இருந்து சுவாமி ஆட்கொண்டு சுவாமி என்ன காரியத்துக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் அந்த திட்டத்தில் உங்களுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபையை கட்ட என் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூட ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகிய இயேசுவே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. மனுஷரை நாங்கள் பார்த்திருப்போம் என்று சொன்னால் நாங்கள் விழுந்து போவோம் ஆண்டவரே. இதை எங்கள் கையில கொடுத்தது என் கர்த்தர் நீர் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே. ஆண்டவரே யாருக்கு கொடுக்காத பாக்கியத்தை சாக்கியத்தை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்தில் திருச்சபை தேவைகளை சந்தித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிறகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பிறகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். நமக்காயுத்தம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். நமக்காயுத்தம் செய்தார் பாடுவோம். நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பெரகாவில் கூடுவோம்
பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். இளைப்பாறுதல் தந்தார் பாடுவோம். இதயம் மகிழ செய்தார் பாடுவோம். பேராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். பேராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். பெரகாவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 நாளாகமம் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அம்மோன் புத்தியரும் மோவாப்பியரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்கன்னா, யுத்தம் பண்ணுவதற்காக திரளான கூட்டம், அவர்களோட இன்னும் சிலர்களை வெளியில் இருக்கிற வேறு ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு எங்கே வருவாங்க? யோசபாத் ராஜாவை, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக. இவர்களும் கொஞ்சம் பேர். ஆனால் இவர்களால் அவர்களே யுத்தம் பண்ணி எப்படி ஜெயிக்க முடியும்? இது நம்ம பலத்துக்கு மிஞ்சின காரியமாக இருக்க. இவங்க 2 ராஜாக்கள் இல்லாமல் இவருடைய வேறு ஜாதியையும் கூட்டிகிட்டு வர்றாங்களே, வேறு ஜனங்களையும் கூட்டிகிட்டு வர்றாங்களே அப்படி என்று சொல்லி உடனே என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு நேராக தன் முகத்தை திருப்பினார்கள், ஒருமுகப்பட்டார்கள். கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக ஜனங்கள் அவர்கள் எல்லாம் தேவனை நோக்கி பார்த்த போது, அதை பாருங்கள் யோசபாத் 2 நாளாகமம் 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை குறுவித்தான். இப்போ என்ன பண்ணாங்க? எங்கே போல ஆண்டவர் தான் நமக்கு, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபம் பண்ணுகிறதுல கருத்தாக ஜெபிச்சார். அதில் வேற நல்ல விஷயம் என்னென்னா, கருத்தாக ஜெபிச்சார். எலியா எப்படி கருத்தாக ஜெபிச்சாரோ, இந்த யோசபாத் உடனே வேற எங்கேயும் உதவி கேட்கல, கர்த்தரிடத்தில் உதவி கேட்டார். அது மாத்திரம் இல்லை, கருத்தாய் என்ன எது கருத்துனா, கர்த்தருடைய வார்த்தையை வச்சே கர்த்தரிடத்தில் கேட்கறது. நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க. இன்னொன்று, நம்ம வாயில் நம்ம திறமையால் வாதாடுறது வேற, சொன்னவங்க வார்த்தையை பிடிச்சிக்கிட்டே அவங்கள்ட்ட பேசுகிறது இன்னொரு வேற ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஆனால் கர்த்தர் எப்பவுமே வார்த்தையில் உண்மை உள்ளவர். அப்போது கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இவர்கள் இப்போ எகிப்திலேருந்து இந்த ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு வெளியே எல்லாம் வரும்போது, ஆனால் இந்த அம்மோன் புத்திரரும் மோவாப்பியர் 2 பேரும் சந்ததிகளே வழி விட மாட்டார்கள். அவர்களோட என்ன பண்ணாதே, இவர்கள் எல்லாரும் யுத்தம் பண்ணி ஜெயித்தாங்க. ஆனால் இவங்களை ஜெயிக்கிறதுக்கு அப்போ இவங்களுக்கு பலன் இருந்தது. ஏன்னா இஸ்ரவேல் கோத்திரம் அத்தனையும் ஒன்றா இருந்தது. இப்போ இந்த யூதா கோத்திரம் என்பது ஒரு சிறு கூட்டமாக பிரிஞ்சிச்சு. 10 கோத்திரங்கள் தனியாகவும் 2 கோத்திரங்கள் தனியாக இருந்தது. அப்போது இந்த 2 கோத்திரங்கள் தனியாக இருந்தது. 12 கோத்திரத்தில் இப்போ 2 கோத்திரம் தனியாக இருந்தது, 10 கோத்திரம் தனியாக இருந்தது. இப்போ இந்த 2 கோத்திரம் சிறிய கூட்டமாகி போச்சு. இப்போ இந்த கோத்திரத்தில் மேலே யார் வர்றாங்க யுத்தத்துக்கு? அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் யுத்தத்துக்கு வர்றாங்க. இந்த யோசபாத் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன் வேறு. அதே சமயத்தில் இந்த யோசபாத் எப்படி ஜெபித்தாருன்னா, நாங்கள் செங்கடல்லேருந்து வெளியே நாங்கள் எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி முறியடித்து ஜெயித்து வரும்போது இவர்களை தொடாதபடி நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் விட்டு வந்தோம். என்ன சொன்னாங்க? ஆண்டவர்கள் அவர்களை தொடக்கூடாது, அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணாதீங்க, சரி வழி இல்லையா, நீங்கள் சுற்றி வாங்க, தூரமாக இருந்தாலும் விலகி தூரமாக வாங்க. இப்படி போனால் ஷார்ட்டாக கீட்ட போடலாம், அவங்க போக வேண்டிய கானானுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் குறுக்கில் இவர்கள் இருக்கிறதுனால அவர்கள் வழி விடலை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வழியில் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டோம் போவோன்னு கேட்கும்போது வழி விடலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்கள யுத்தம் பண்ண வேணாம், அவங்களோட இது பண்ண விட்டு வழி விலகி வாருங்கள். இப்போ ஆண்டவர் அன்னைக்கு தடை பண்ணலன்னா அன்றைக்கி இவங்களையும் ஜெயிச்சிருப்பாங்க யுத்தம் பண்ணி. யார்?
இந்த யூதா ஜனங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அதை பிடிச்சிக்கிட்டாங்க இவங்க. கரெக்டாக ஆண்டவரே நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் விட்டு வந்தோம், நாங்கள் அவங்களுக்கு நன்மை செய்ய இருக்க எங்களுக்கு இன்றைக்கி தீமை செய்ய வர்றாங்களே ஆண்டவரே. இதுதான் கருத்தான ஜெபம். எடி நாங்கள் நன்மை செய்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு தீமை செய்கிறாங்களே, எங்களை எதிர்க்கன்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நியாயமான பதில், நியாயமாய் கருத்தாக ஜெபிக்கும் போது அவர் கருத்தாக கேட்குறவர். அதுவும் கர்த்தருக்கு பயந்த ஒரு யோசேப்பாத்து. அப்படி ஜெபிக்கும்போது அப்போது தான் ஒரு தெய்வ ஆவியானவர் இறங்கி லேவியின் புத்திரன் மேலே இறங்கி சொல்கிறாரு. அதில் பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 20:15 சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேம் குடிகளே, யூதாவாகிய யோசேப்பாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க? என் வார்த்தையை நம்பி நீங்கள் விட்டு வந்தீங்கல்ல, நீங்கள் இதுக்கு யுத்தம் பண்ண நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தம் என்னுடையது. எப்பவுமே கர்த்தரை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிக்கலாம். ஒருவேளை நமக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாம், பெரிய மனிதருடைய சப்போர்ட் இருக்கலாம், இல்லை பண பலம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த யோசேப்பாத்துக்கு எந்த பலம் இல்லை, எதிர்க்கக்கூடிய சக்தி இல்லை, பயந்து தேவனிடத்தில் இது பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருந்ததுனால, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு நாட்களில் அவர்களுக்கு தீமை செய்யாதபடி விலகி வந்ததுனால, கர்த்தரை நம்பினதுனால கர்த்தர் அவர்களுக்கு ஆயுதம் பண்ணிடுறார். நீங்கள் எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை நம்பி அநேக காரியங்களை விட்டு வந்திருக்கலாம், அநேக காரியங்களை ஒதுங்கி வந்திருக்கலாம். ஆண்டவரே இன்றைக்கி நான் இவ்வளோ நன்மை செஞ்சேன், எனக்கு இப்படி தீமை செய்கிறாங்களே, நான் செய்த நன்மையெல்லாம் மறந்துட்டு எனக்கு விரோதமாக இப்படி வராங்களே, நான் அன்றைக்கி இவங்களை இப்படி பண்ணியிருந்தா இன்றைக்கி எனக்கு இவங்க எதிரியாக வந்திருக்க மாட்டாங்களே, அன்றைக்கி நான் தானே இவங்களை காப்பாற்றினேன் சொல்லியிருக்கலாம் எத்தனையோ பேர். ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, என்னுடையது, கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். அங்கே தான் அந்த யுத்தம் பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா பாருங்கள், இந்த அம்மோன் புத்திரர் மோவாபியரையும் யுத்தத்தில் சங்கரிக்காமல் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் லோத்துடைய சந்ததி. யாருன்னா லோத்துடைய சந்ததி. லோத்து ஆபிரகாமுக்குடைய சிநேகிதன், அதாவது சகோதரன், அதாவது சகோதரனுடைய மகன். அப்போது அந்த உறவு ஆபிரகாம் போகும்போது ஆபிரகாமை பின்பற்றி ஒரு நீதிமானை, ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைத்தார், லோத்து அழைக்கலை. ஆனால் ஆபிரகாமை பின்பற்றி கூட எல்லாம் வந்தபோது இந்த லோத்து ஆபிரகாமை விடலை, கூடவே வந்தார். வந்ததுனால லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டார். ஒருவேளை கர்த்தரை தேடுகிற ஆசீர்வதிக்கப்படலாம், அவர்களோட கூட அவர்களுக்கு உதவியாக இருக்கிற அவர் கர்த்தரை தேடுகளை பின்பற்றி வரும்போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக. அதுக்கு இந்த லோத்து ஒரு உதாரணம். லோத்து ஒரு உதாரணம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நெகேமியா கூட பார்க்கலாம், ரூத்து. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி நெகேமியா எங்கே போயிட்டாங்க? மோவாபி தேசத்துக்கு போனதுனால தன் பிள்ளைகளையும் கணவனெல்லாம் இழந்து போன போதும் திரும்பி தன் தேசத்துக்கு வரும்போது, ஆனால் அந்த மோவாபி ஸ்திரியாகிய ரூத்து இந்த நெகேமியாவை கூடவே வந்ததுனால அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவள் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். சந்ததியே இல்லாது என்பது எப்போவுமே பாருங்களேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களோட வரும்போது அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதான் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆபிரகாம் தான் ஆசீர்வதிச்சார், அவனை ஆசீர்வதிக்கிறவர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறாராம். இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர். நான் அப்படிப்பட்டவர் தான் இந்த யுத்தம் பண்ணுகிற காரியத்தில் இவர் கர்த்தரை நம்பினதுனால இவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணி அந்த இடத்துல எல்லாவற்றையும் விட்டு போய் அவளுக்கு எல்லா பொண்ணு உடைமைகளை 25 பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் இவளுக்கு விரோதமாக வந்து எல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. அதை சேகரித்து ஒரு ஸ்தலத்தில் இருந்து ஒரு இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தான் இப்போ பாடினமே பெராக்கா என்று ஒரு அந்த இடத்துல கூடி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நம்புகிறவர்களை ஒரு நாள் விட மாட்டார். நம்ம கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்துக்கென்று வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தில் நிச்சயமாக நமக்கு தருவது எத்தனை அதிகம்னு பார்த்துங்க. கர்த்தரை நம்பி வருகிறோம். ஒருவேளை எந்த ஒரு ஆதாயம் யாரோடைய சப்போர்ட் இருக்கலாம், ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், யார் வேணால் இல்லாமல் கர்த்தர் இருக்கிறார். அந்த யோசேப்பு கர்த்தரை நோக்கி பார்த்தார், ஜெயத்தை பெற்றார். இன்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம், ஜெயம் உறுதி. ஹல்லேலூயா. இன்னொருவர் ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு நான் இவ்வளோ காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி. சேர்ந்து ஜெபிங்க. ஒரு ஜெபிக்கும் போது அமைதியாக இருக்காதீங்க, கூட சேர்ந்து ஆண்டவரே அந்த வார்த்தையை கவனிங்க. ஸ்தோத்திரம்.
ஆன் பண்ணிக்க மைக்கு. என்னை சுமத்தாக்கனே அருமையான இந்த ஸ்தோத்திரிக்கிறேன். நேரத்துக்கு துதிக்கிற போட்டுக்கிற ராஜா நேற்று என்று மாறாத அற்புதம் செய்கிறவரே அப்பா இந்த நேரத்தில் ராஜா ஏசப்பா இந்த அப்பா ஈசாக்கு ராஜா ஏசப்பா சாயங்கால வேலையில் ராஜா ஏசப்பா வேண்டுதல் செய்கிற மாதிரி ராஜா ஏசப்பா நாங்கள் வேண்டுதல் செய்கிற ராஜா ஏசப்பா தகப்பனே இந்த ஆலையை கட்டுறதுக்காக பாதத்தில் வந்துக்கிறோம் ராஜா ஏசப்பா என்னை தேடுங்கள் நான் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னீர் ராஜா என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீர் ராஜா ஏசப்பா எங்களுக்கு வேண்டிய தேவைகளை நீ அறிந்துக்கிற ராஜா ஏசப்பா இந்த நேரத்தில் ராஜா ஏசப்பா 10,000 சிமெண்ட் எங்களுக்கு வேணும் ராஜா ஏசப்பா உமால் ஆகு ராஜா அப்பா தகப்பனே அப்பா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் நீ அறியாது எட்டாதையும் பெரிய காரியங்கள் செய்வேன் சொன்னீர ராஜா என்ன முடியாத அதிசயங்கள் ஆரம்படா பெரிய காரியங்கள் செய்வேன் சொன்னீர ராஜா ஏசப்பா தகப்பனே இந்த நேரத்தில் எங்களுக்கு தேவைகளை செய்யும் ராஜா அப்பா மீட்டா எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா நீ யுத்தம் பண்ணுப்பா ஏசப்பா நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி இந்த நேரத்தில் கருத்தில் அர்ப்பணிக்கிற அப்பா என் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து விட்டதற்காக என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீர் ராஜா உன் முகத்தை நாங்கள் தேடுற ராஜா பதில் தர போகிறதுக்காக நன்றி ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன். ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னொரு ஜெபிக்கலாம். ஜெபிக்காதுங்க ஜெபிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சோத்திராண்டவரே ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். சுத்தாவியானவரே உம நன்றியோடு சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மாலயத்துக்காக நாங்கள் கூடி வந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒரு மனதோடு இந்த சமூகத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தடைகளெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆலயத்துக்காக ஆண்டவரே என்ன தடை இருக்குது ஆண்டவரே. கர்த்தாவைகள் எல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி. ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சோத்திரிக்கிறேன் ராஜா. தேவ தேவையெல்லாம் சந்திக்க வேண்டுமே ராஜா. என் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்காக சுவாமி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெரிய காரியத்தை நாங்கள் கேட்குறோம் ஐயா அப்படி சமூகத்தில் ஆண்டவரே. ஏசப்பா அப்படி வருகைக்காக ராஜா என் தேவனை எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் கூடி நாங்கள் ஜெபிக்கணும் ஆண்டவர் ராஜா. இந்த வருகைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சபையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே 1 கோடி ஜனம் ஆண்டவரே ஜெப வீரர்களை ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. 1 கோடி ஆத்துமாக்களை கொடுங்க ராஜா. சோத்திரம் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அந்த ஆலயத்தை கட்டு தொடக்க முட்டம் முடிவெல்லாம் பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு தேவைகளும் அதது நேரத்துக்கு நீங்கள் ஆண்டவரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொரு உள்ளத்தோடு பேசுங்க ராஜா. சோத்திரம் ஐயா. யாரெல்லாம் ஆண்டவரை கர்த்தாவே நீங்கள் நியமித்து இருக்கிறீங்களோ ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே உமக்கு உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. கற்றுக்கென்று கொடுக்க முன் வர வேண்டும் ஆண்டவரே. கற்று கொடுக்குற கரத்தை ஆசீர்வதியும். அவர்கள் உள்ளத்தில் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஒருத்தர் கூட தவறக்கூடாது ராஜா. ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய முடியாத இருதத்தை தாங்க ஆண்டவரே. அப்படியா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் இயேசுப்பா சோத்திரம் ஆண்டவரே. இந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே ராஜா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இதுக்காக ஆண்டவரே இந்த தேவதாசருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மகன் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்துக்காக படுகிற பிரியாசத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்படியா ஒரு குடும்பத்தையும் தாசரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏசப்பா சூத்திர சுக பல ஆரோக்கியத்தை தரும். எல்லா இந்த மோன கேலி பரியாசம் பண்ற ஜனங்களுக்கு முன்பாக தலை நிமிர வைப்பேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யப்பா. உடன் ஊழியரையும் கரத்தில் கொடுக்குறப்பா. 2 நாளாக அவனுடைய தாசரும் மகனை ஆண்டவரே நீ நடத்தி வரி மகனுக்கு என்ன அவருக்கும் பலத்தை கொடுங்கப்பா. விருதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் வலிமையாக எடுத்து பயன்படுத்து ராஜா. கர்த்தாவே முழங்கால் இதுவும் ஆண்டவரே மகனை பலப்படுத்தும் ஆசீர்வதி ராஜா. சபைக்கு ஒரு தூணாணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே அப்படியே அப்படி தாசரை எடுத்து பயன்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற பிள்ளைகளையும் கருத்தில் கொடுக்குற ராஜா.
இந்த பிள்ளைங்களுக்கு கூட நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா. யாரெல்லாம் வேறு உதவி செய்கிறாங்களா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு மூக்கென்று நீ தெரிந்து கொண்டீரப்பா. இயேசுவே இந்த பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஒரு மனதோடு ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலான காரியத்தை எங்களுக்கு செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறையா. அநேகில் ஆச்சரியப்படத்தக்கதான இந்த ஆலயத்தை வந்து அதிசயப்படணும் ஆண்டவரே. சாத்தான் வெக்கப்பட்டு போகட்டும் ராஜா. நீ செய்ய போகிற பெரிய அற்புதத்துக்காக சோத்திருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ராஜா. நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம்னு நாங்களுக்கு விசுவாசிக்கிறோம் ஐயா. நாங்கள் விசுவாசிக்கிறவர் என்னர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஒரு நாளும் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. ஜெயத்தை எடுக்கிறோம் இயேசுவி நாமத்தினால ஆண்டவரே. ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆலயத்தை கட்டி எழுப்ப நீ கிருபை தாரும், உதவி செய்யும். வேலை செய்கிற பிள்ளைகளை கூட நீங்கள் பாதுகாத்து கட்டட பணி செய்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பலப்படுத்தும் ஆண்டவரே. யாருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது சாமி. அவங்களையும் எடுத்து நீ பயன்படுத்தும் தேவையானத்தையும் நீங்கள் சந்திங்க. குருவெல்லாம் நிறைவாக மாற்றி கொடுங்க. இயேசுவி நாமத்தில் கேட்குறேன் பிதாவே. ஆமென் ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி ராஜா, செபத்தை கேட்டீரே. நன்றி நன்றி ராஜா, ஸ்தோத்திரிக்கிறேன். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் இரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே. எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே. விடுதலை தந்து விட்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர். ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது
என்னோடு இருக்கிறீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர். அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே. உமக்கு உரிமை ஆக்கி கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர். அக்கினியை கடக்கும் போது கூடவே வருகிறீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற போது என்ன நடக்கும்னா, நம்முடைய முகத்தில் அவருடைய ஒளியும் பிரசன்னத்தையும் நம்ம பார்க்குறோம். அதனால தான் நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்தேவானை குறித்து சொல்லப்படும் காரியங்களில், ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக நிற்க வைத்திருப்பார்கள். ஸ்தேவானை எங்கே கொண்டு வந்திருப்பாங்க? ஆலோசனை சங்கத்துக்கு முன்பதாக அவர்களை பற்றி அவனுக்கு பொய்யான குற்றங்கள் சொல்லி அவளை என்ன பண்ணி தண்டிக்கப்படணும். ஏன்னா ஆண்டுடைய நாமத்தை அறிவிக்கிறதுனால அவன் அவர் யாருக்கும் பயப்படவே மாட்டார். ஸ்தேவான் அவ்வளோ தெளிவாக அவருடைய அக்கிரமங்களை நேருக்கு நேராக எடுத்து பேசுவார் ஸ்தேவான் அந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணும்போது எல்லாரும் ஆலோசனை சங்கத்தில் இவங்களை பேசி கொண்டு எல்லாருடைய முகமும் யாரை நோக்கி கொண்டு இருந்துதான்? ஸ்தேவானை நோக்கி கொண்டு இருந்துதான். ஸ்தேவான் முகம், ஏன்னா அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருந்ததான் அவனுடைய முகம். அப்போஸ்தலர் 6:15 இருக்கு பாருங்க. அதில் அப்போஸ்தலர் 6:15 போடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருந்துதான். ஏன் இந்த தேவ தூதன் முகனுக்கு இவங்களை ஒத்து பேசுகிறார்கள் தெரியுமா? இவங்க உடனே சொல்லலாம் தேவனுடைய முகத்தை போல இருந்தது போல சொல்லவில்லை, தேவ தூதனுடைய முகத்தை போல ஒத்ததாக இருந்தது என்று சொன்னார்கள். ஏன்னா இந்த தேவ தூதர்கள் எப்போதுமே தேவனை தரிசித்து கொண்டு இருக்கிறவர்கள். யாருன்னா அந்த தேவனுடைய அந்த பிரகாசம் இவர்களுக்குள்ளே இருக்கும். தேவ தூதர்களுக்கு அவர்கள் முகத்தை தரிசிக்கிறதுனால தான் அவர்கள் முகம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். ஏன் அந்த முகம் பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ளே இந்த ஒரு பாவ இருள் இருக்காது. பாவ இருள் என்ன பண்ணாது? இருக்காது.
அதனால் வந்து அந்த முகம் பிரகாசிக்கும். எப்பவுமே ஒரு கண்ணாடி, நீங்கள் முகத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடிக்கு போய் நிற்கிறீங்கன்னா அந்த கண்ணாடியில் நிறைய டஸ்ட்டு தான் நமக்கு முகத்தை தெளிவாக பார்க்க முடியாது. ஆனால் அந்த கண்ணாடியில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சிட்ட பிறகு நம்ம முகம் அப்படியே க்ளீனாக அப்படியே பளிச்சுன்னு தெரியும். நம்ம முகத்தை அங்கே ரிப்ளை பண்ணி காமிக்கும், உடனே காமிக்கும். அதே போல் தான் தேவனுடைய இருக்கிறதுனால தேவனுடைய அந்த ப்ரெசன்ஸை ரிப்ளை பண்ணி அப்படியே தேவதூதனுடைய முகத்துலேருந்து வெளியே வரும். எப்போதுமே ஒரு ஃப்ரெஷ் இருக்கும், ஒரு சமாதானம் ஒரு நிறைந்த ஒரு முகமாக இருக்கும், ஒரு முகம் மலர்ச்சியான ஒரு முகமாக இருக்கும். அந்த முகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை இருக்கும், ஒரு ஆனந்தம் இருக்கும், எப்போவுமே இருக்கும் அந்த முகம். இதெல்லாம் தேவ தூதருடைய முகத்துக்கு சாயல். அதுதான் இன்னைக்கு நம்மளும் கர்த்தருக்குள்ளே நம்ம அமைதியாக ரொம்ப ஆவியில் நிறைஞ்சி துதித்து ஜெபித்து எல்லா உலகத்தை மறந்து அபிஷேகத்தில் நிரம்பும் போது நம்ம முகத்தில் நமக்கே அந்த பிரசன்னத்தை தெரியும். எப்படி எந்த ஒரு மிகுந்த ஒரு அமைதம், ஒரு மிகுந்த ஒரு பலன், அப்படியே அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கை, தன்னை விட ஒரு அளவு கடந்த ஒரு நம்பிக்கை நம்ம மேலே இருக்கும், அந்த ஒரு பலன் இருக்கும் நமக்குள்ளே. அதுதான் அந்த தேவ முகத்தை தரிசித்து கொண்டிருக்கிற தேவ தூதருடைய முகத்தை போல இருந்தது. இந்த ஸ்தேவானுடைய முகம் அப்படி இருந்ததான். ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா, அவன் தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்துக்கும் யாரை குறிச்சும் பயப்படவே இல்லை. இவங்கெல்லாம் இப்படி சொன்னால் அடித்து கொல்லுவாங்களே, இதெல்லாம் பண்ணுவாங்களே, இல்லை துணிஞ்சு நீங்கள் செய்கிற தவறு இது தான்மா. அது பாருங்களேன், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா நிறையா பேசியிருப்பார். ஆபிரகாமிலேருந்து எல்லாவற்றையும் ஒரு ஒருத்தராக நீங்கள் பண்ண தப்பாக, அவங்க பண்ண தப்பெல்லாம் பேசுவார். இயேசு கிறிஸ்து வரை கொண்டு வந்துடுவார். கொண்டு வந்து நீங்கள் தான் அடித்து கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். அப்படி துணிகரமாக பேசினா அது தெய்வ பிரசன்னம் இருந்தால் தான் முடியும். தெய்வ பிரசன்னத்தினால தான் சில நேரத்தில் நம்ம ஜெபிக்க உட்காருவோம், அந்த நேரத்தில் முடியவே முடியாது, என்ன ஜெபிக்கனே தெரியாது. ஆனால் தேவ பிரசன்ஸ், அந்த முகம், அதனுடைய வல்லமை நமக்குள்ளே வரும்போது எப்படி அளவில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு அப்போ தான் ஒரு பலனே வரும். 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் 1 மணி நேரம் போச்சாலும் ஆச்சரியப்படுவோம். ஆனால் தேவனுடைய பிரசன்ஸ் இல்லாமல் ஜெபிச்சு பாருங்கள், நீங்கள் 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்குள்ள ஒரு 1.5 மணி நேரம் போன மாதிரி ஆகிடும், உங்களுக்கு மூச்சு திணறிடும். இன்னும் மணியே போல இவ்வளோ தான், நான் இவ்வளோ நேரத்தை அதுக்குள்ளே எல்லாம் உலகத்துக்கே ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இருப்போம், நம்ம எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி முடிச்சுடுவோம். ஆனால் அந்த தேவ பலத்தில் அப்படிப்பட்டவராக ஒரு முகத்தை, அதனால தான் ஸ்தேவானுடைய முகம் அவ்வளோ தேவத்தினுடைய போல முகம் பிரகாசம் இருந்ததுதான். நீங்கள் நல்லா பாருங்களேன் தேவத்துவம். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் கூட 2 கேருபீன்கள் இருக்கும். அப்போ உடன்படிக்கை பெட்டியை பார்த்து கொண்டு தலை கவர்ந்து கொண்டு இருக்கும், அந்த பெட்டியை பார்த்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி மற்ற நான் சொன்ன மாதிரி அந்த 18-10ஆம் அதிகாரத்தில் போனால் இவர்களுடைய தேவ தூதர்கள் தேவனை பரமபிதாவை எப்போதும் தரிசித்து கொண்டு இருப்பார்னு சொல்லப்படும். மற்ற 18-10 பார்த்தீங்கன்னா அப்போ தேவ தூதர்களை எப்போதுமே தரிசித்து கொண்டு இருக்காங்க தேவனை. இன்னொன்று தேவ தூதர்கள்ட்ட இன்னும் இருக்கிற விஷயம் என்னென்னா, ஏன் இந்த தேவ தூதருக்கு ஒப்பிட்டு சொல்லணும்னா, அந்த பிரச்சனை அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு காரணம்னா பாவ இருள் அவர்களுக்கு இருக்காது. காரணம் என்னென்னா, நம்மளாம் கோவம் தான் சரத்தில் ஒரு பேசுகிறோம் இல்லையா, சரி இவங்க உண்மையாக செஞ்சால் கூட இவங்களை குறைய சொல்லிவிடுவோம், இவங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிவிடுவோம். ஆனால் தேவ தூதர்கள் வந்து அப்படி கடினமான ஒரு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவங்களா, அந்த தீய வார்த்தைகளை அவங்க உச்சரிக்கவும் மாட்டாங்க, அவங்க சொல்லவும் மாட்டாங்க தேவ தூதர்கள். அவங்க தேவ தூதர்கள் ஏன்னா இதெல்லாம் இல்லாமல் தான் தேவன் பக்கத்தில் இருக்க முடியும். அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கணும், அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருப்பாங்க தேவ தூதர்கள். அவங்களுக்குன்னு என்ன இருக்காது, தேவ தூதர்களுக்கு என்னன்னா தனக்குன்னு ஒரு சுய என்ன இருக்காதுன்னா, தேவ தூதர்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தனக்குன்ற ஒரு சுயம் அவர்களுக்கு இருக்காது தேவ தூதர்கள்கிட்ட. இந்த சுயம் அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. எனக்கு தேவன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வாங்க. அதை மீறி செஞ்சது தான் சாத்தான் தள்ளப்பட்டான். அவனுக்கு ஒரு நேரத்தில் தூதனாக இருந்தவன் தான் தள்ளப்பட்டு ஆக்கினிக்குள்ளாக போயிட்டான். அப்படிப்பட்டவங்க அங்கே இருக்க முடியாது. அப்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு மட்டும் எந்த ஒரு கசப்பு, எந்த ஒரு கோபம், வைராக்கியம், எரிச்சல் அது எதுவுமே இருக்காது அவங்கள்ட்ட. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்களேன். இதெல்லாம் டெஸ்ட்டுங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் யார்கிட்ட இருக்காது, தேவ தூதர்கிட்ட இருக்காது. அதுக்கு உதாரணத்துக்கு போனால் யூதா 9ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூதா 9ஆம் அதிகாரத்தில் சரி ஒரே ஒரு வசனம் தான், அதில் 9வது வசனம். யூதா புஸ்தகத்தில் ஒரே புஸ்தகம் தான் அது. 9ல் பார்க்கும்போது போடுங்களேன் அதே வசனத்தை. பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுகளுடன் தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் என்று சொன்னான். பாருங்க, தூஷணமாக பேசலை தேவதூர். பிரதான
யுத்த வீரர்லேயே பிரதானமானவர். அவர் என்ன பண்ணுறாரு? தூஷண வார்த்தை பேச என்ன பண்ணாராம்? குற்றப்படுத்த துணியிலும். ஐயோ, அவர் செய்தது அக்கிரமாக இருந்தாலும் அநீதியாக இருந்தாலும் அந்த அநீதினால் அவர் ஜெயிக்கலை. தூஷணமாய் பேச துணியில் அவர் எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. கர்த்தர் உன்னை கடிஞ்சு கொள்வார்ப்பா. சொல்லுது பார்த்தீங்களா? அதனால தான் தேவ தூதர்கள் முகம் போல் இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தேவனோடு இருக்கிறதுனால அவருடைய முகம் பிரகாசிக்கிறது. நாம் தேவனோடு இருந்தால் நம்ம முகம், மோசேயின் முகம் பிரகாசித்தது. அந்த மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது, அந்த பிரசன்னம் அப்படி இருந்தது. ஆண்டவர் நிறைய அந்த முகங்களை குறித்து பார்க்கும்போது சங்கீதத்தில் சொல்கிறார் 34:5 அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லி. யாரை நோக்கி பார்த்து? நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்க்குற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கவங்களை யாராவது நோக்கி பார்க்கலாம், இவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்க, நமக்காக ஆதரவாக இருப்பாங்க, நமக்கு எல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க கைவிடலாம். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவரில்லை. அவர் கைவிடாத தேவன், தன்னையே நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு தேவன், மெய்யான ஒரு தாயும் தந்தையுமாய் இருக்கிற தேவனாகிய கர்த்தர். நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். இதை யோசேப்பாத் அப்படி தான் அவரை நோக்கி பார்த்தார். மோசே அவரை நோக்கி பார்த்தார். இப்படி இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, இன்னும் கூட பார்க்கலாம். அப்படி ஒவ்வொருவரும் நோக்கி பார்க்கும்போது அவருடைய முகங்களிலே அந்த பிரகாசத்தை, வெளிச்சத்தை பார்த்தோம். அவருடைய ஒளி இவர்களுக்குள்ளே பிரகாசித்தது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்ம மத்தியில் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம் ஒருவேளை அற்பமான ஜெபமாக இருக்கலாம், உங்களுடைய பார்வையில் அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் இதுதான் அவருக்கு வேண்டும்ன்றார். இதுதான் அவர் எதிர்பார்க்கிற ஜெபம். யாருன்னா அவருடைய உண்மையான ஜெபம். நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், லூக்கா புஸ்தகத்தில் நீங்கள் அது பண்ணியிருக்கலாம். ஒரு 2 விதவையான ஸ்திரீ காணிக்கப்பட்டியில் காணிக்கப்பட்ட ஜீவனுக்கு அந்த 2 பணத்தை போடுவா. அநேக ஐஸ்வர்யங்கள் அதிகம் போட்டாலும் இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு இவர்கள் போட்டது எல்லாவற்றிலும் அதிகமாக போட்டவர்கள் இந்த விதவையான இவ தான் அதிகமாக போட்டா, ஆனால் இருக்கிறதுலே கம்மியாக போட்டது. நம்மளுடைய பார்வையில் கம்மி, 2 பணம் வேற இல்லை அவளுக்கு சாப்பாடு. அவர் பார்க்குற பார்வை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, எப்படி அவரை நோக்கி பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அவருக்காக காத்திருக்கிறீங்க பார்த்தீங்களா? அவருடைய சமூகத்தில் வந்து இருக்கிறீங்க பார்த்தீங்களா? இதுதான் விலையேற பெற்றது, இதுதான் பெரியது தேவன் பார்க்கிற பார்வை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக இந்த வேளையில் நம்ம செபிக்கலாம். இன்னொருவரை இந்த காரியத்துக்காக அப்படியே செபிங்க. ஹல்லேலூயா. ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கொண்டு தான் அவர் கட்டுவது சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வித எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, இந்த இரவு வேலைக்காக மக்கள் நன்றியோட துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் தானியேல் துதித்தது போல ஆண்டவரை சபைக்காக ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்து துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை இந்த நாளிலே தெரிந்து கொண்ட இந்த நேரத்துக்காக மக்கள் கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா சபையில் இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளாக இந்த நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் வராதவர்கள் கூட ஆண்டவரே அப்பா உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவரை நீர் தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய சபை என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை அப்பா தன் உள்ளத்திலே ஆண்டவரை பேசும்படியாக என் தேவன் உதவி செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. ஜெபிப்பதற்கு தாமதம் இல்லாமல் ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே அவர்களை ஊக்குவித்து ஆண்டவரை அவர்களை கொண்டு வருவீராக அப்பா. பரிசுத்த ஆவியானவரை உற்சாகமாய் ஆண்டவரை கொடுக்கிற தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவரை உதாரத்துவமாய் கொடுத்தவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பேசுங்க ஆண்டவரை, ஒவ்வொரு உள்ளத்தோடு கூட பேசுங்கப்பா. நீர் தொட்டால் ஆகும் ஆண்டவரை, நீர் பேசினால் ஆகும் ஆண்டவரை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரை. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு இருதயத்திலோடு கூட ஆண்டவரை நீர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்க
ஜெபிக்கிற ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் மக்கள் ஆண்டவரை எழும்பி ஆண்டவரை ஓடோடி வரும்படியாக என் தேவன் அவர்களுடைய கால்களை மான்கள் கால்களாக்கி போட்டு அவர்களை கொண்டு வந்து சேர்த்து ஏகோபித்து நாங்கள் ஒரு மனதாய் ஜெபிக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் தேர்ந்தெடுத்து நீர் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. அவர் உள்ளங்களில் ஆண்டவரை, ஐயோ தேவனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், தேவன் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை என்னுடைய சபைக்கு செய்யும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் என்று ஓடோடி வர நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரை. உம்முடைய சித்தம் ஆண்டவரை அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு மக்களையும் நீர் தட்டி எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே என் தேவன் ஆண்டவரை. ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒவ்வொரு இல்லத்திலும் நீர் ஆண்டவரை பிரகாசமாய் ஆண்டவரை வெளிப்பட்டு எவ்வளவு நன்மைகளை ஒவ்வொரு குடும்பத்துக்கு நீங்கள் செய்து கொண்டு வரீங்க ராஜா. அந்த நன்மைக்கு ஆண்டவரே நாங்கள் ஓடோடி வந்து ஜெபிக்கும்படியாகவும் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரை ஒவ்வொருவரும் அந்த கட்டுமான பணிக்காக ஜெபிக்கும்படியாக ஆவிலே நிரம்பும்படியாக என் தேவன் தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரா. 2-3 பேர் என் நாமத்தில் ஆண்டவரை கூடி ஜெபிக்கும் பொழுது நான் அவர்கள் மத்தியில் வாசமாய் இருப்பேன் என்று சொன்ன தேவனே அப்பா, ஒவ்வொரு கதவுகளை நீர் திறங்க ஆண்டவரா. அப்பா, நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற ஆண்டவரா. இன்றைய நாளில் ஆண்டவரா, அந்த சிமெண்ட் மூட்டைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரா. கட்டுமான பொருட்கள் ஆண்டவரை விரைவிலே வந்து சேரும்படியாக ஆண்டவரை நீர்த்தாமே ஊக்குவித்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அப்பா முக மலர்ச்சியோடு கூட கொண்டு வந்து தரும்படியாக ஆவியானவர் ஏவுதலை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறார் ஆச்சா. பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரை இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னீரே. என் தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ என்று எரேமியா சொன்னவனமாய் என் தேவன் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரை. இடைவிடாத ஜெபம் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுப்போம் ராச்சா. என் தேவன் ஆண்டவரை நீர் வல்லமையாக இறங்கி ஒவ்வொருவருடைய ஆண்டவரை கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அந்த பிரயாசத்தின் ஆசீர்வாதத்தினால அவர்கள் சபைக்காக என்னென்ன காரியத்தை ஆண்டவரை ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்டார்களோ அதை ஆண்டவரை உற்சாகமாய் வந்து கொடுக்கும்படியாக என் தேவன் ஆண்டவரை அப்பா வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அந்த நாளிலே தாவீது ராஜா எல்லாவற்றிலும் கொடுத்தார் ஆண்டவரே. ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கொடுத்தார் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கிருபை இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களை ஆண்டவரை நீர் தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவனே, உம்முடைய கிருபை இறங்கணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இறங்கணும் ஆண்டவரே. அப்பா, நீர் நீதியோடு இருந்ததை போல நாங்களும் நீதியோடு இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக தெரிந்தெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. குடும்ப காரியங்களை எல்லாவற்றையும் நீர் சரி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாகத்தான் ஆண்டவரே அப்பா, சபையிலும் ஏற்பட்டிருக்கிற எல்லா ஆண்டவரை காரியத்திலும் நாங்களும் பங்கு கொண்டு ஏகோபித்து ஆண்டவரை கொடுக்கின்ற ஒரு கரங்களை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. என் தேவனே, ஒவ்வொரு மூட்டைகளையும் ஆண்டவரை இன்று இரவோடு இரவாக ஆவியானவர் பேச வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரா. என் தேவன் ஆண்டவரை தடையில்லாத படிக்கு வாகனங்களிலே ஏற்றி கொண்டு வரும்படியாக ஆவியானவர் அநேக மக்களை எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறார் ஆச்சா. என் தேவன் செய்து முடிக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிற பலப ஷபலப கபரபலபக்கபா ஓரிபி சந்துனிமி கபலபக்கபா ரிக்கரலந்த நமக்கபலப ஷபலபக்கபா. என் தேவன் ஆண்டவரை சாத்தானின் கிரியைகள் ஒன்று நடைபெறாத படிக்கு அவன் தள்ளுண்டு போனவனாக இருக்க நிற்கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, முறுமுறுப்புகளோ சத்ருவின் கிரியைகளோ ஒன்று ஆண்டவரை செயல்படாத படிக்கு பசுத்த அக்கினியானவர் ஆண்டவரை அதை ஆண்டவரை சுட்டரிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவர் பொறுப்பெடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரா. என் தேவன் எப்படிப்பட்ட பில்லி சூனிய கட்டுகளும் ஆண்டவரை வந்தாலும் கூட பசுத்த அக்கினியானவர் அதை சுட்டரித்து ஆவியானவர் ஆண்டவரை அப்பா நீர் கொடியேற்ற வேண்டுமா ஜெபிக்கிற
துதிக்கிற ராஜா. சாத்தான் வெள்ளமாய் வரும்பொழுது ஆண்டவரே என் தேவன் மகிமையாய் கொடியேற்று போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். யெகோவா ஷம்மாவாக, யெகோவா நிசியாக, யெகோவா ராஃபாவாக, யெகோவா நிசியாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் கொடியேற்ற வேண்டும் ஆட்சேபிக்கிற ராஜா. ஆவியானவரே உண்மையே நம்பி இருக்கிற ஆண்டவரை அப்பா, உண்மை நம்புகிற மக்கள் ஆண்டவரை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடந்து வரும்படியா என் தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாலா திசைகளிலும் ஒவ்வொரு பாஷைக்காரரும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் இருந்தும் ஒவ்வொரு நாடுகளில் இருந்தோம், ஒவ்வொரு இடத்தில் இருந்தோம், ஒவ்வொரு தேசத்தில் இருந்தோம் மக்கள் எழும்பி வரும்படியாக நீர் கிருபை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. இன்றைய நாளிலே எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் என்று சொன்னால் ஆண்டவரே பட்டி தொட்டி கிராமங்களில் கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா எடுத்து செல்கின்ற வார்த்தைகள் அங்கு நுழைந்து கொண்டிருக்கிறது ராஜா. ஆண்டவரே வார்த்தைக்கு பயந்து நடுங்கும்படியாகும் உம்மை பார்த்து நடுங்குகிற மக்களை ஆண்டவரே நீர் வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களை ஓடோடி வந்து தேவனை துதித்து சந்தோஷமாய் ஆண்டவரே கொடுக்கின்ற கரங்களாக நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானோர் செய்து முடித்ததுக்காக நன்றி. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. கைகளை தட்டி ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜாமே, ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் லூசிபர் என்று சொல்ல சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்படுவதற்கு முன்பதாக, அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக அவன் எங்கு இருந்தான் என்றால் தேவனை துதித்து கொண்டிருந்தவனாக பார்க்கிறோம். அவன் தேவனை துதித்து கொண்டிருக்கும்போது அவன் எப்படிப்பட்டாக எதற்காக வைத்தனா பாருங்கள். எசேக்கியேல் 28:14 நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். எப்படியா? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. அவன் யார்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எப்படி பாருங்களேன். தாவீது, சவுல் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக யாரை தெரிந்து கொண்டார்? சவுலை தெரிஞ்சு கொண்டார். அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றலை. தேவன் அவரை புறக்கணித்தார். ஆனால் புறக்கணித்த உடனே அவர் ராஜ்யபாரத்தை விட்டு தள்ளலை. அவர் ராஜ்யபாரத்துக்கு வந்து 2வது வருஷத்துலேயே கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணினார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு பார்த்தார். தனக்கு ஏற்ற ஒரு தாசனை நான் தேடி உருவாக்குவேன்னு சொல்லிட்டு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கீழ்ப்படியாமைக்கு போன பிறகு 8 வருஷத்துக்கு பின்பதாக தாவீதை உருவாக்கினார். தாவீது எப்போ பிறந்தார்னா சவுல் ராஜாவாகி 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் அவர். அப்போனா 8 வருஷமாக தேவனுக்கு கீழ்ப்படியாதனால தேவன் கோபமாக இருந்தார். அப்புறமா தாவீதை அவர் தேர்ந்தெடுத்து அவர் இவன் எனக்கென்று என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன்னு சொல்லிட்டு அவரை உருவாக்கி அவரே அவருடைய கையில் ராஜ்யத்தை கொடுத்தார். அவர் அபிஷேகம் பண்ணினார். ஆனாலும் சவுல் இன்னும் இருந்தார். ஆனால் சவுல் மேல் இருந்த ஆவி யாருக்கிட்ட? தாவீது இடத்துல வந்தாச்சு. ஆனால் அதுக்கப்புறமும் எவ்வளோ வருஷம் பாருங்கள், 38 வருஷம் தேவனுக்கு கீழ்ப்படியாத முடி இருந்தான். ஆனால் அந்த அபிஷேகம் யாருக்கு போயிடுச்சுன்னா தாவீதுக்கு போயாச்சு. அந்த சவுலுடைய அந்த 40 வருஷம் முடிந்த பிறகு தான் அவர் மரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் தாவீது ராஜாவாக, அவர் அபிஷேகம் முன்னாடியே பண்ணப்பட்டாலும் கூட ஆனால் ராஜாவாக எப்போ ஆகிறாரு? அதுக்கப்புறம் ராஜாவாக ஆகிறார். அதே போல தான் இந்த லூசிபர் என்னென்னா, முதலாவது நமக்கு முன்பதாக யாரை வைத்திருந்தாருன்னா அந்த லூசிபர் தான் தேவனை துதிக்கிறவராகவும், அவனை எதற்கு படைப்பான்னா அவன் தேவனை துதிப்பதற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாகவும் ஆராதிக்கும்படியாக ஒரு ஆராதனை வீரன் தான் அவன். அவர் எல்லா தூதர்களை காட்டிலும் அதிகமாக நேசித்த ஒரு தூதன் யாருன்னா லூசிபர் தான் அப்போது. ஆனால் அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக, ஏன்னா இன்றைக்கும் ஆண்டவர் அந்த துதியினும் ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஸ்லாக்கியத்தின் ஸ்தானம் வந்து யார்கிட்ட இருந்ததுன்னா லூசிபர்கிட்ட இருந்தது. இன்றைக்கி தள்ளப்பட்டு சாத்தான் என்று பெயர் அவனுக்கு பேர் ஆயிடுச்சு. அவன் லூசிபர் சாத்தான். ஆனால் இன்றைக்கி அவனுடைய வல்லமை தேவனிடத்துலேருந்து வருகிற ஒரு நன்மையும் அவனுக்கு கிடையாது. இப்போது தன் சுயத்தினாலும் தந்திரத்தினாலும் ஏமாத்தினாலும் பொய்யினாலும் அவன் பிழைச்சி கொண்டு இருக்கிறான், திருடி பிழைச்சி கொண்டு இருக்கிறான். தேவனிடத்துலேருந்து எந்த ஒரு
பராமரிப்பும் அவனுக்கு கிடையாது, எந்த ஒரு ஆதாயமும் அவனுக்கு கிடையாது. இன்றைக்கி அவரால் பெற்ற ஜனங்கள் நம்ம மூலிமா வருகிற ஆசீர்வாதத்தை திருடி அவன் பிழைத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்டவன் பாவத்துக்கு முன்பதாக தேவனுக்கு முன்பதாக இருக்கும்போது, அந்த வசனம் தான் இது 28:14, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலே உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். இந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவுறான். அக்கினியில் யாராவது நிற்க முடியுமா? அக்கினிமயமான கற்கள் மத்தியில் அக்கினி கல், அது இன்னைக்கு பார்க்கலானே, நெருப்பு கல் நெருப்பாக இருக்குது, நெருப்பில் போய் நிற்க முடியுமா? அதன் மத்தியில் உலாவுகிறவனாக இருந்தானா. அந்த அக்கினி இவனை சேதப்படுத்தாதது. யார? இந்த லூசிபர் என்ன பண்ணல? சேதப்படுத்தாது இருந்தது. அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. எதுவும் சேதப்படுத்த முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த அக்கினியை யாரை சேதப்படுத்த முடியல. அந்த அபிஷேகம், இதுதான் அபிஷேகத்தில் உள்ள ஒரு பெரிய விசேஷம், சேதப்படுத்த முடியாது. எவ்வளோ தான் பாருங்கள், சவுல் இடத்துல அந்த அபிஷேகம் போயிட்டுச்சு. தாவீது இடத்துல அந்த அபிஷேகம் வந்த பிறகு சேனையே சவுல் கையில் இருந்தாலும் தாவீதை ஒன்றுமே பண்ண முடியல. பார்த்தீங்களா, கடைசி வரையும் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் தாவீது கையில் சவுலை ஒப்பு கொடுத்தாரு. பாருங்கள், அந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது. அக்கினி உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. உலகத்தில் இருக்க பிரச்சனை அபிஷேகம் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே சமூகத்தில் இருக்கிறவங்கன்னா, இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. இதுதான் ரகசியம். இதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா, மோசே ஆண்டவர் சந்திக்க வரும்போது, யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்தில் 2-3 இருக்கும் வசனங்களில், அவர் முச்செடி முன்பதாய் தோன்றுவார். தேவன் எப்படி வரும்னா, அக்கினி முச்செடியை பற்றி கொண்டு எரியும், ஆனால் முச்செடி அவிழ்ந்து போகாது. அந்த முச்செடி ஏன் முச்செடியை காண்பிக்க வேண்டும்? அந்த முச்செடி ஏன் எரிய வேண்டும்? அந்த முச்செடி எரிந்தால் நம்ம பார்க்குறபடி முச்செடியில் நெருப்பு பட்டால் எரிஞ்சு அது சாம்பலாய் போகணும்ல, அது கருகி சாம்பலாய் போகவில்லை. அது என்ன குறிக்கிறதுனா, அந்த முள் என்பது, அந்த முச்செடி என்பது சாபத்தை குறிக்கும். ஏன்னா அந்த முள் என்பது பாவம் செய்த போது ஆதாம் எடுத்து வச்சுருவார், என்னது முள்ளும் குறுக்கும் என்று அந்த பாவத்தினால் வந்த அந்த சாபம், முள் அங்கே தான் வந்தது. முள் என்றால் ஒரு வேதனை. இயேசு கிறிஸ்துக்கு அந்த முள் கிரீடத்தை தான் வச்சாங்க. அந்த சாபத்தை அவர் தலையில் சுமக்கப்பட்டு அதை முடித்து தீர்ந்தார். ஆனால் இந்த முச்செடியின் மத்தியில் அக்கினி பட்சிது. எனக்கு தெரியலாம், ஏன்னா நானும் நிறைய தடவை கேட்டதுக்கு உண்டு, என்னன்னா இது முச்செடியில் அக்கினி எறியணும், ஏன் அதை காமிக்கணும்? அந்த முச்செடி என்னென்னா, சபிக்கப்பட்டவர்கள், அதாவது சபிக்கப்பட்ட இந்த பூமியில் இருக்கிற அந்த முள்செடி, சாபத்தினால் வந்த அந்த செடி என்னென்னா, அபிஷேகம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா அது அழிந்து போவதில்லை. இப்போ மோசை இந்த பாவப்பட்ட பூமியில் மனிதனாக இருந்தாலும் மோசையின் மேலே என்ன இருந்தது? தேவனுடைய அந்த அபிஷேகம். தேவன் அவரை தெரிந்து கொண்டதுனால தான் அந்த முச்செடிக்கு அந்த அடையாளமாக அது பற்றி எரிந்தாலும் அது என்ன பண்ணல, அவர் அழிக்கலை, அவரை அழிக்கலை. இன்றைக்கி அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணாது, எந்த முள்ளும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த செடி முச்செடியாக இருந்தாலும் அது அழிஞ்சு போகலை. காரணம் அந்த அபிஷேகம். காரணம் இதுதான் அந்த அக்கினிமயமான கற்களில் நடுவில் நின்றுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கூட இருக்கும், அது நல்ல ஒரு காரியம். அந்த அக்கினி கரியத்து இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படும், நல்ல அருமையான ஒரு வார்த்தை அது. தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தாலும் 3:25 அதில் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னென்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று 3 பேரும் பார்த்தீங்கன்னா தேவனால் ஆவியை பெற்றவர்கள். பாருங்கள், அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றார். பார்த்தீங்களா? அப்போ அக்கினியில் போனால் இவங்க எரிந்து வெந்து சாம்பலாக இருக்கணும், ஆனால் இவங்க சாம்பலாக ஆகலை. ஏனால் அந்த அபிஷேகம், அந்த தேவனுடைய ஆவி இவர்களோடு இருக்கிறது. அபிஷேகன்றது தேவனுடைய ஆவி, அது ஒரு ஆவி, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆவி. அந்த ஆவி இருந்ததுன்னா இந்த லூசிபர் அதனால தான் அக்கினிமயமான கற்களை இருக்கும்போது அவனை என்ன பண்ணல, ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. இந்த
அக்கினி, இந்த அக்கினி சேதப்படுத்த முடியாத ஒரு அபிஷேகம்தான் அந்த அக்கினி. அந்த அக்கினி கூட சேதப்படுத்த முடியாது. அவருடைய சமூகத்தில் இருக்கிற போது இவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் முடியாதது, எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. இதுதான் கர்த்தருடைய சமூகத்திலையும் அவருடைய அபிஷேகத்திலையும் இருக்கிற ஒரு காரியங்கள். கர்த்தர் சமூகத்தில் தேடுகிற உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. உங்களை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. உலகத்தில் எல்லாம் சாம்பலாகலாம், எரிந்து போகலாம், ஆனால் உங்களை அது சேதப்படுத்தவே முடியாது. தேவன் அப்படி தான் விலையேற பெற்றவங்கள பார்க்குறார். அப்படி தான் மோசையை பார்த்தார் ஆண்டவர். அப்படி தான் சொன்னார், எல்லா முட்செடியும் எரியலாம், நான் நீ முட்செடியாக இருந்தாலும் நீ எரிந்து போக மாட்டாய். அதுதான் என்னுடைய அடையாளம், மோசைக்கு கொடுக்குற ஒரு அடையாளம். அந்த முட்செடி நிமித்தமாக என்ன மோசைக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாருன்னா, நீ முட்செடியாக இருந்தாலும் நீ எரிந்து போக மாட்டாய். அதுதான் அதனுடைய அடையாளம். என்ன பண்ண, நீ பரிசுத்தமாக கிட்டே வான்றாரு. உன் பாதரட்சிகள் காட்டி உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஒதுக்கி விட்டு என்னோட வா. நீங்கள் அப்படி ஒதுக்கி விட்டுட்டு இந்த உலகத்தை வெறுத்து உலகத்தின் கிரியைகளுக்கு இன்பங்களுக்கும் உலகத்தினுடைய பாதுகாப்பை எல்லாம் மாற்றி தேவனே பாதுகாப்பு என்று வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார். உங்களுக்காக ஆண்டவர் உங்களை வைத்து தான் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது தேவனுடைய சித்தம். இது எவ்வளோ பெரிய ஒரு வாக்கியம் பாருங்கள். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்களேன். ரொம்ப 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 இந்த எல்லா கண்களுக்கும் மறைத்து சாதாரணமாக இருக்கிற நம்மளை போய் தெரிஞ்சு கொண்டு இருக்கார் பாருங்கள். ஜெபிக்கணும், இப்படிப்பட்டவர்களால் அப்படி ஆலயம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்துக்காக இன்னொருவர் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அருமையான இரவு நேரத்தில் சுவாமி உம்முடைய திருச்சமூகத்தில் வர கர்த்தர் கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கவும் கர்த்தர் தயவு பாராட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே கூடியிருக்கிற முகாந்திரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. காரியங்களை வாய்க்க செய்கிறவர், எங்களுக்கு முன்னே நீர் நடந்து போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் ஜெபத்தோடு கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திர பலியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவரிடத்துல நாங்கள் கொண்டு வந்து வைக்கிறோம். எஸ்தர் திருச்சபையின் ஆண்டவரே கட்டுமான பணியை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கிறோம். இது தேவனுடைய அநாதி திட்டமாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ தடைகள் காணப்பட்டாலும் கர்த்தர் நீர் உம்முடைய தீர்க்க தரிசனங்களையும் உம்முடைய தரிசனங்களையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீங்க. உம்முடைய வார்த்தை அழிந்து போகிறது இல்லையே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, இப்பொழுது நாங்கள் எல்லாரும் சபையாராய் ஆங்காங்கே தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. இதோ தடைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. இதோ நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி செபிக்கிறோம் ஆண்டவரே. சபை கட்டுமான பணியினுடைய தடைகளை கர்த்தர் நீக்கும்படியாய் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை அனுப்புங்க, உம்முடைய அனுகிரகத்தை அனுப்புங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்க திருச்சபையின் மீது மனமிறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். இதோ அனுகிரகம் செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இப்பொழுதே எங்க திருச்சபைக்கு நேராய் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களை நீர் நீட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சிங்காசனத்திலிருந்து உம்முடைய வல்லமை புறப்படும்படியாய் நாங்கள் தயவாய் வேண்டி நிற்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய பலத்தினால ஒன்றுமே செய்ய முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. அப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாய் மாறுமே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா செழிப்பு உண்டாகுமே. இந்த திருச்சபைக்கு நேராய் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், பிசாசுனுடைய சூழ்ச்சிகள், எல்லா விதமான தடை கற்கள் இப்பொழுதே மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் சந்தோஷமும் களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது என்ற வேதத்தில் நாங்கள் வாசிக்கிற வண்ணம் ஆண்டவரே, இவ்விதமாய் எங்கள் திருச்சபைக்கு அவைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, உம்முடைய தயவு ஒன்றே போதும், உம்முடைய
கிருபை ஒன்றே போதும் ஆண்டவரே, வேற ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே. ஓ நீ சர்வ அதிகாரி தகப்பனே, நீ சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் ஆண்டவரே. உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? என் தேவனே மனமிறங்கும், என் தேவனே மனமிறங்கும். எங்க திருச்சபையின் தடைகள் எல்லாம் மாறுவதாக ஆண்டவரே. இப்பொழுதே அந்த அஸ்திபார பணியை நீங்க தொடங்குங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவேளை திருச்சபையாராய் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபையாருடைய மத்தியில நீர் ஒரு மனதை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர்க்கமாய் ஆண்டவரே, கருத்தாய் விசுவாசத்தோடு திறப்பில நின்று ஜெபிக்கிற 1,00,000 கூட்டத்தாரை நீர் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமம் அதை செய்து முடிக்க போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த திருச்சபைக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத நாவுகளை கர்த்தர் கட்டுங்க ஆண்டவரே. பொல்லாத மனுஷர்களை திருச்சபைக்கு ஆண்டவரே விலக்கி நீர் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இதை ஆண்டவரே, இந்த கட்டுமானபடி நடைபெறாமல் தடை செய்கிற எல்லா வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளையும் மனுஷர்களையும் தூஷணம் பேசுகிற வாய்களையும் என் கர்த்தர் இந்த திருச்சபையை விட்டு அகற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசுவே ஆண்டவரே, இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாம், அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃப்ளோவை நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறவளை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. மனிதருடைய இருதயங்களை நீர் உழுக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாராளமாய் உதாரத்துவமாய் கொண்டு திருச்சபையிலே கொண்டு வந்து கொட்ட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாருடைய இருதயங்களை நீர் இப்பொழுதே தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி ஊழியக்காரனோடு நீர் இருங்க. இந்த ப்ராஜெக்டை நடத்தி முடிக்கிற வரையிலும் ஆண்டவரே நீரே அவருக்கு பக்கபலமா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே அபிஷேகத்தில் அவரை நடத்துங்க தகப்பனே. எதிர்கொள்ளுகிற எல்லா சவால்களையும், எல்லா கேள்விகளையும், எல்லா மணிமணிவாக்குகிற ஆண்டவரே மனிதர்களையும் ஆண்டவரே அவர் தைரியமாய் உம்முடைய நாமத்தினாலே ஜெயமெடுக்க பண்ணுவீராக. இப்பொழுதே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை அனுப்பி திருச்சபையில நீர் பெரிய காரியங்களை நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கர்த்தராகிய தேவன் இவைகளை செய்து முடித்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தில் இருக்கிறவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி ஆண்டவருடைய மகிமை இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா விதமான அந்தகார சூழ்ச்சிகளை என் கர்த்தராகிய தேவன் நிர்மூலமாக்கி இருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் யுத்த வீரனை போல பலம் கொண்டு ஆண்டவரே நீர் புறப்பட்டு சென்று எங்களுக்காக யுத்தங்களை நீர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நாங்கள் ஒரு நாள் மகிமையிலே நாங்கள் நின்று இந்த ஆலயத்தின் நடுவில், புதிய கட்டிடத்தின் நடுவில் நின்று உடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். விசுவாச கண்களினால நாங்கள் அதை பார்க்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டீங்க. ஒருவருக்கே நாங்கள் துதிகன மகிமையை செலுத்துகிறோம். நீர் இவைகளை செய்து முடித்தபடியா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் கர்த்தர் அவைகளை செய்து முடித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டபடியால் பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக தெய்வத்தை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஜெபத்தை கேட்டீரே, நன்றி தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரு, அபிஷேகம் தந்து வழி நடத்து. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இரு
இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடு, எங்களின் குற்றங்களை எரித்து விடு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோ, அபிஷேகம் தந்து வழி நடத்து. இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். இசையா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொடருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே. எங்களை அனுப்பும் தேசத்திற்காய், எங்களை அனுப்பும் தேசத்திற்காய். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி மயமான நவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே. ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே, ஆவியின் கரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து தந்து வழி நடத்து. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினீரே. இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட, இருண்ட உலகத்தில் உம் சித்தம் செய்திட எங்களை நிரப்பும் ஆவியினார், எங்களை நிரப்பும் ஆவியினார். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால்களில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு. ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அக்கினி வந்து என்ன பண்ணுது? இங்கே எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு? பலி எடுக்கிறார். ஆண்டவரை அறியாதவர்களும் ஆண்டவர்கள் இல்லாதவர்களும் ஆண்டவருடைய ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கும்படியாக, கர்த்தரிடத்தை திரும்பும்படியாக, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியங்கள் தான். அந்த பலி செலுத்தும் போது ஆனால் எலியா சொன்ன வார்த்தை நிமித்தம் வானத்திலேருந்து அக்கினி வந்து இறங்கி என்ன பண்ணிச்சான்? விறகுகள் எல்லாம், கற்கள், மண், வாய்க்கால்களில் இருந்த தண்ணீர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நக்கி போட்டுச்சான். ஒருவேளை அக்கினி விறகை எரித்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம், இதை எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் கற்களை கூட என்ன பண்ணிச்சுதான்? விட்டு வைக்கல. அப்படிப்பட்டது கர்த்தருடைய அக்கினி. அந்த அக்கினி வந்து எலியா சொன்ன வார்த்தை நிமித்தமாக பட்சித்து போட்டது. காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் பாகாலை சேவிக்கிற ஜனங்களும் விக்கிரக ஆராதனையில் பண்ணுறவங்களும் பலி செலுத்தியோ அது ஒன்றுமே ஆகவில்லை. இந்த ஒரே ஒரு மனுஷனாகிய எலியா சொன்ன உடனே ஒரு அக்கினி வானத்திலேருந்து இறங்கி வந்தது. ஏன் இந்த அக்கினி இவருடைய வார்த்தைக்கு மட்டும் இறங்கி வந்தது? இவ்வளோ ஜனங்கள், திரளான ஜனங்கள் ஆடி பாடி சரீரத்தை கீறிக்கொண்டு அக்கினி வந்து இறங்கணும்னு அவங்களுக்கு பலி செலுத்தினாங்க. வானத்திலேருந்து வந்து அக்கினி என்ன பண்ணல? பட்சிக்கவில்லை.
இத்தனைக்கும் அவர்கள் தண்ணீரெலாம் ஊற்றவே இல்லை, இவர் தண்ணீரையும் ஊற்றினார். எல்லாத்தையும் ஒன்றையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு போயிடுச்சு அக்கினி. என்ன பண்ணிச்சு? இந்த எலியாவுடைய ஒரு வார்த்தையை கேட்டு. ஏங்க எலியாவுடைய வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு வல்லமை? ஏன்னா அதே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படும் பாருங்கள், வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. அதை 17:1 இந்த எலியா பாருங்களேன், அழகா அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். யார் போதும். அவர் என்ன பண்ணாங்க? இதில் என்ன சொல்லுங்கன்னா, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இங்கே தான் பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவர். இதுதான் அந்த ரகசியம். நீங்களும் நானும் இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறோம். நீங்கள் உலகத்தில் எத்தனை பேர் தோற்கலாம், எத்தனை பேர் தோல்வி அடையலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் தோற்க மாட்டான். கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாளும் தோற்க மாட்டான். உங்களுக்கு விரோதமாக வந்த அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. இதான் அந்த ரகசியம். இவ்வளோ நேரம் பார்த்தோம், எந்த அக்கினியும் சேதப்படுத்தலை. சாத்ராக்கு மேஷாக்க சேதப்படுத்தலை, முச்செடியை சேதப்படுத்தலை இல்லையா? ஆனால் சேதப்படுத்தலை இந்த அக்கினியும். சாத்தானாக இருக்கும்போது, அவன் லூசிபர் ஆண்டவருக்குள்ள உண்மையாக இருக்கும்போது, அக்கினிமயமான கற்களை நடும்போது அந்த அக்கினி அவனை சேதப்படுத்தலை. ஆனால் இவர்கள் சேதப்படுத்தணும், இவர்கள் அந்த இடத்துல ஒரு அக்கினி வரணும்னு சொன்னாங்கன்னா, அது கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற எலியா சொல்ற, நான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கணும்னா அது பெரிய ஒரு கிருபை. எல்லாரும் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அக்களவு இல்லாமல், பாவம் இல்லாமல், எல்லாத்தையும் வெறுத்து தேவனுடைய சமூகத்தில் இருந்து நிற்கும். அப்படிப்பட்டவங்க தான் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியும். இன்றைக்கி ஏன் எவ்வளோ பேர் இருந்தாலும் வர முடியல தெரியுமா? அவங்களுக்கு தெரியும் கர்த்தரிடத்தில் போனால் நன்மை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற சில குற்றங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நிற்க விடாது. ஆதாம் ஓடி போய் ஒளிஞ்சது போல தான், வரவே முடியாது. ஆனால் அப்படி இதெல்லாம் கடந்து ஒருத்தர் வர்றீங்கன்னா யாருன்னா, நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறீங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்க முடியும்னா. எலியா கிட்ட என்ன ஒரு விஷயம்னா, தனக்குன்னு ஒன்றுமே இல்லை. அவர் எங்கே அனுப்புகிறாரு அங்கே போயிடுவார் எலியா. திடீர்னு கேரிட்டு ஆட்டங்கடையில் போயிருன்னுவார், சாரி பார்த்து விதவையில் போயிருந்துவார், வனாந்தரத்தில் போயிருப்பார். நமக்கெல்லாம் ஒரு எங்கன்னா போனோன்னா, அங்கே போனால் என்ன பண்ணுவோம், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுவோம், அங்கே யார் நம்மளை கவனிப்பா, அங்கே தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, எல்லாம் ஒரு ஆயத்தம் பண்ணின்னு போவோம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் இதெல்லாம் ஆயத்தமே பண்ண மாட்டான். கர்த்தர் சொல்லிட்டார் போயிடுவோம். அப்படிப்பட்டவனுக்கு வல்லமை உண்டு. அப்படிப்பட்டவனுடைய வார்த்தையில் வல்லமை. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னேன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், அந்த வார்த்தை கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன். நீ சொல், நான் உங்களுடைய ஊழியக்காரன், நீ சொல்லி தான் நான் செய்கிறேன். அதுதான் 18:38 சொல்கிறாரு அந்த எலியா சொல்கிறாரு, அந்த அக்கினி வந்து பட்சிக்கிறதுக்கு காரணம். அங்கே உடனே வந்து பட்சிக்கிறது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, இதெல்லாம் எதிர்பார்க்காம என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் சமூகத்தில் வர்றாங்க பாருங்கள், அவர்களுக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு. இறங்கி சொன்னான். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நம்மளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அந்த சுவிசேஷத்தில் மத்தையில் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன், உங்களே சபிக்கிறவர்கள் என்ன பண்ணேன், ஆசீர்வதி, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றார். ஏன்னா ரட்சிக்கணும் எல்லாரையும். உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் சபிச்சிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தர்கள் உண்மையாக இருக்கிறவங்க சபிக்க மாட்டாங்க, ரட்சிக்க வந்தார். அதனால தான் லூக்கா 9:52-54 நினைக்கிறேன், சீஷர்கள் வந்து சில இடத்துல கேட்க மாட்டாங்க ஆண்டவருடைய வாசனை. ஆண்டவரை எலியா இறக்குற மாதிரி ஒரு அக்கினி இறக்கிங்களெல்லாம் பட்சித்து எரிச்சிடலாம் ஆண்டவர். சீஷர்கள் கோவம் வந்துடும், அதட்டுவார் ஆண்டவர். என்ன ஆவி உள்ளவர்கள் நீங்கள், என்ன ஆவி. ஆனால் ஒருவேளை சொன்னால் நடந்திருக்கும், கர்த்தருடைய ஆவி இருந்ததுன்னா சொன்னால் நடந்துடும். ஏன்னா பேதுருக்குள்ளே கர்த்தருடைய ஆவியான இருந்தார். அனனியா சபீரால் வந்து பேசும்போது, பொய் சொல்லி துணிகரமாக பேசும்போது, எப்படி உனக்கு உன் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிரப்பினது, சொன்னவொடனே விழுந்து செத்துட்டாங்க, மறிச்சிட்டாங்க. அதனால் எல்லாம் பயந்துட்டு வராமல் ஓடிட்டாங்க ஒரு கூட்டம். இவங்ககிட்ட போய் வேணாம்ப்பா, போனால் கிட்ட போனாலே விழுந்து டக்குன்னு புருஷன் மறிச்சான், மனைவி மறிச்சா. எப்படி இருக்குது பாருங்கள் வல்லமை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்ட்ட வல்லமை உண்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், சபியாதீங்க, ஆசீர்வதிங்க. காரணம் என்னென்னா,
நம்ம அதுக்கு ஆயத்தம் பண்ணால் இந்த அதிகாரம் நமக்குள்ளே வந்துடும். நீங்கள் தவறி பண்ணிட்டீங்கனாலும் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுதான் கர்த்தர் அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுக்கும்போது பல முறை யோசனை பண்ணி இவன் தகுதியாக, இவன் பாத்திரமானா இவனுக்கு கொடுக்கலாமான்னு. அப்படி பெற்றுக்கொண்டவன் அதை செய்ய மாட்டான். அதனால தான் அப்படி பெற்றுக்கொண்டவன் தான் ஸ்தேவான். அந்த சிலுவை, அந்த ஜீவன் பண்ண ஆண்டவரே பிதாவே இவங்களை அறியாமல் செய்கிறாள் மன்னிங்கன்னு சொன்னார். ஒருவேளை ஸ்தேவான் ஆண்டவரே இவ்வளோ சபிச்சுந்தானா காலி. இயேசு கிறிஸ்து அதை செய்யவே இல்லை. சகலதையான சிலுவையில் ஜீவன் விடும்போதும் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இயேசுக்குள்ள அந்த வல்லமை எல்லாம் இருந்தது. ஏன் செய்யலைன்னா இதுதான் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவர், அவர் பிதாவுக்கு முன்பாய் நிற்கிறவர். அப்போ கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற எலியாவுக்கு எவ்வளோ வல்லமை, கர்த்தருடைய ஆவியை பெற்ற நமக்குள்ளே எவ்வளோ இருக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. அதனால தான் நம்மளை ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். அதனால் இந்த ஜெபம் ஒவ்வொன்றும் கேட்கப்படுதா கேட்கப்படலையா? 100க்கு 100, நான் 200% நான் சொல்லுவேன், 100க்கு 200% கேட்கப்பட்டது. 100க்கு 100ன்னு சொல்ல முடியாது, அதுக்கு டபுளாக தான் சொல்ல முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியை பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறது, அது ஒரு வார்த்தையும் மாறி போகாது. கர்த்தருக்கு முன்பதாய் நாம் நின்று ஜெபித்திருக்கிற அன்று அவ்வளோ பெரிய கொடுத்துக்கு ஒரு எலியாவை கொண்டு செய்தார். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? இது எவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்மளுடைய பார்வையில் கொஞ்சம், நீங்கள் ஆண்டவர் பரல இது அதிகம்ன்றாரு. ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரும் பாக்கிவாங்க. அப்படியே எழுந்திருக்கலாமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம். நேரம் ஆகிட்டு ஜெபிக்கலாம். அப்படியே ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலையில் அப்பா உம்முடைய அப்பா சித்தத்தின்படி நீர் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வந்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. இந்த இரக்கம் தயவு அவளோடு இருப்பதற்காய் நன்றி ராஜா. இந்த நாளில் இவர்களை கொண்டு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாகவும் நீ செய்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் மத்தியில் ஆண்டவரே அக்கினி சேதப்படுத்தாது போல இந்த உலகத்தில் இருக்கிற அக்கினிகள் இவரை சேதப்படுத்தாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. ஏனென்றால் உம்மை நேசித்து உம்முடைய சமூகத்தில் இருந்து உமது முகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய பிரகாசத்தின் வல்லமை அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் ஜெயிக்காதபடி மேன்மைப்படுத்தும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே அப்பா இவர்களை கொண்டு அநேகரை ரட்சிப்புகளை நடத்தவும் உடைய கிருபை பாராட்டுங்க. ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை கட்டும்படியாக இன்னைக்கு ஜெபித்த எல்லா ஜெபத்தையும் நீர் கேட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே அப்பா ஜெபித்த ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் உடைய பாதுகாப்பும் பரிபூர்ணமாக இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அதில் ஜெபித்த அவர்களையும் இயேசுவே நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய கிருபை எங்கள் அனைவரோடு இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவினர் நடத்துதலும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமேன். God bless you.